வெல்கம் டு ப்ரொஃபஸர் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா கேல்குலஸ் ஆஃப் வேரியேஷன் டாபிக். ஸோ பார்ட் பியோட கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் பியில் பொறுத்த வரைக்கும் 2011 ஸ்டார்ட் பண்ணி 2024 வரைக்கும், ஸோ இந்த லாஸ்ட் இயர் வரைக்கும் கேட்ட எல்லா கொஷின்ஸுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து 2 வீடியோவை நம்ம போடும். இன்னைக்கு பார்ட் பியில் ஒரு ஃபர்ஸ்ட் செக்ஷன். ஸோ இதே இன்னொரு வீடியோ நான் சென்ட் பண்ணுறேன். சிமிலராக பார்ட் சிலையுமே 2011 2024 வரைக்கும் பார்க்கலாம். ஸோ இந்த கேல்குலஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ் அண்ட் இன்டகிரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் ரொம்ப கம்மி தான், ஓகேங்களா. ஆனால் இது எவ்ரி இயர்ஸ் மினிமம் டூ கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க, 1 or 2 கொஷின்ஸ் கேட்பாங்க. பார்ட் பியில் மேக்ஸிமம் டூ, பட் கம்பல்சரியாக ஒரு கொஷின்ஸ் இருக்கும். ஃப்ரம் த கேல்குலஸ் ஆஃப் வேரியேஷன் ஒரு கொஷின்ஸ் இருக்கும், அண்ட் இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸ் ஒரு கொஷின்ஸ் கம்பல்சரியாக இருக்கும். நீங்கள் இது இல்லாமல் பார்ட் பிலே ஒரு கொஷின் இருக்கும், பார்ட் சிலே ஒரு கொஷின் இருக்கும். கொஞ்சம் ஈஸியாகவே ஆன்சர் பண்ணலாம். இதில் ரொம்ப தியரிலாம் கிடையாது, கம்மியான தியரி தான். ரொம்ப ஈஸியஸ்ட்டாக ரொம்ப வேகமாக சால்வ் பண்ணலாம். நம்ம டைம் சேவிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கான்செப்ட் வைஸு இதில் கம்மியான கான்செப்ட்ஸ் தான், ஓகேங்களா. ஸோ இட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் இந்த ஆயிலர் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இது ஆக்சுவலான ஒரு ஃபங்க்ஷன் வந்து மேக்ஸிமைசேஷன் மினிமைசேஷன் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். அதாவது எக்ஸ்ட்ரீமல் we need to find out the extremals. ஸோ எக்ஸ்ட்ரீமல்ஸ்னா என்னன்னா மேக்ஸிமம் ஆர் மினிமம் அதை கண்டுபிடிக்க தான். ஸோ எங்கேருந்து நம்ம அதை கண்டுபிடிப்போம்னா ஒரு இன்டகிரேஷன்ஸ் ஐ ஆஃப் ஐன்னு கூட வச்சுக்கோங்க. ஐ ஆஃப் ஐ ஈக்குவல் டு, இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் எப்படி கன்சிடர் பண்ணுவாங்கன்னா இன்டர்வல் a to b f of x, y, y dash dx. ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து இந்த ஒரு இங்கே நம்ம கேல்குலஸ் ஆஃப் வேரியேஷன் பொறுத்த வரைக்கும் இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸ் ஃபுல்லாக இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கும். இப்போ இந்த ஃபார்மெட்டோட சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா அந்த சொல்யூஷன் தான் ஆயிலர் சொல்யூஷன் நம்ம சொல்கிறோம். அந்த சொல்யூஷன்ஸ் தான் ஆயிலர் சொல்யூஷன் சொல்கிறோம். அதனால் ஆயிலர் சொல்யூஷன் இதை நம்ம சால்வ் பண்ணால் என்ன ஃபார்மெட்டில் கிடைக்குன்னா, அந்த தியரி நான் பற்றி சொல்லலை, பட் ரொம்ப சிம்பிளான தியரி தான். இதை சால்வ் பண்ணால் கிடைச்சிடும்னா டோ எஃப் பை டோ ஒய் மைனஸ் டோ பை டோ எக்ஸ் ஆஃப் டோ எஃப் பை டோ ஒய் டேஷ் ஈக்குவல் டு 0. ஏதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் டேஷ் மட்டும் வந்துச்சுன்னா, சப்போஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் டேஷ் ஒய் டபுள் டேஷ் வந்துச்சுனாக்கா இன்னொரு டைம் இங்கே எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கும். இங்கே டோ பை டோ எக்ஸ் டோ எஃப் பை டோ ஒய் டேஷ் கொடுத்துருக்குங்களா. ஸோ அடுத்து இன்னொரு டைம் உங்களுக்கு எப்படி ஆட் ஆயிருக்குனாக்கா ஒன் மோர் டென்ஸ் டோ பை டோ எக்ஸ் டோ ஸ்கொயர் டோ எக்ஸ் ஸ்கொயர் டோ எஃப் பை டோ ஒய் டபுள் டேஷ். ஸோ இன்னொரு டைம் நம்மளுக்கு ஆட் ஆயிருக்கும், அவ்வளோதான். ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் டேஷுக்கு மட்டும்தான். இப்போ இதில் வந்து சப்போஸ் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறதே எக்ஸும் ஒய் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, இல்லை இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்யாக இருந்துச்சுனாக்கா அதோட சொல்யூஷன் எப்பயுமே எப்படி இருக்கும், அதாவது இது ஒரிஜினல் சொல்யூஷன். இந்த சொல்யூஷன் வந்து கொஞ்சம் நம்ம டிஃபைன் பண்ணலாம், 2 இது உடைக்கலாம். இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் டேஷ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய், அதாவது உங்களோட இன்டகிரேஷன்ஸ்குள்ளார ஒய் டேஷ் டைம் மட்டும்தான் இருக்கிறான்னு அர்த்தம், ஓகேங்களா. எக்ஸ் அண்ட் ஒய் இல்லை. அப்படி இருந்தால் இந்த சொல்யூஷன் யாராக இருந்திருப்பானா இஸ் அ லைன் ஈக்குவேஷன். அப்படின்னா உங்களோட சொல்யூஷன் யாராக இருக்குனாக்கா லைன் ஈக்குவேஷன் ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி. இதை சால்வ் பண்ண, ஏன்னா இப்போ உங்கள் இன்டகிரேஷனுக்குள்ள இதுக்கு என்ன மீனிங்னாக்கா ஆயிலர்ஸ் ஈக்குவேஷன்ஸில் பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் டேஷ் இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்யாக இருந்துச்சுன்னா அந்த சொல்யூஷன் என்னன்னாக்கா ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி. ஸோ இதோட சொல்யூஷன் ஏஎக்ஸ் இதை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். பட் இங்கே எந்த மாதிரி ஈக்குவேஷன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய் டேஷ் மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய் டேஷ் மட்டும்தான் இருக்கும், எக்ஸ் டைமும் ஒய் டைமும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் போது உங்களுக்கு என்ன சொல்யூஷன் கிடைச்சிருக்குனாக்கா ஒரு லைன் ஈக்குவேஷன் ஃபார்மேட் கிடைச்சிருக்கும். இப்போ இதில் இந்த இன்னொரு கேஸ், இதில் இன்னொரு சப் கேசஸ் என்னன்னாக்கா எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் டேஷ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ். அதாவது உங்களோட ஈக்குவேஷனில் யார் மட்டும் இருக்குனாக்கா எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய் டேஷ் மட்டும்தான் இருக்கும். அதாவது இன்டெக்ரல் ஓவர் எஃப் ஆஃப் ஒய் டேஷ் மட்டும்தான் இருக்கும், எக்ஸ் டைம் இருக்க மாட்டான், இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ், ஓகேங்களா. அப்படி இருந்துச்சுனாக்கா தென் த சொல்யூஷன் இஸ் எஃப் மைனஸ் ஒய் டேஷ் டோ எஃப் பை டோ ஒய் டேஷ் ஈக்குவல் டு சி. அவ்வளோதான். இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதுமானது. இந்த ஆக்சுவலாக இந்த 2 சப் ஈக்குவேஷன்ஸ் எதை பேஸ் பண்ணிடும்னா இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும். இந்த ஆயில்ஸ் ஏன்னா இதை நீங்கள் எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். ஒரு சில ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம், பின்னாடி பார்க்கும்போது தெரியும். ஸோ உங்கள் ஈக்குவேஷன்ஸில் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய் டேஷ் மட்டும் இருந்துச்சுன்னா உங்கள் சொல்யூஷன் டேரெக்டாக சொல்லிடலாம் ஏஎக்ஸ் பிளஸ் பி. சப்போஸ் உங்கள் ஈக்குவேஷனில் ஒய் டேஷ் இருந்துச்சுன்னா அப்போ என்னோட ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம், எஃப்ஒய்க்கு பதிலாக எஃப்ஐயும். பிகாஸ் எக்ஸ் டைம் அந்த இடத்துல இல்லை, அதனால் இந்த
if you integrate with respect to y பண்ணும்போது இந்த டைம் எனக்கு என்னன்னாக்கா கேன்சல் அவுட் ஆகிடும். கேன்சல் அவுட் ஆகி we get the answer. That's it. ஸோ இது வந்து டேரெக்டாக நம்மளால் எழுதிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் ஒரு சப் கேசஸ் மாதிரி. ஸோ மெயின் ஃபார்முலா இந்த ஒரு ஃபார்முலா தான். இந்த மெயின் ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிச்சுனாவே ஓரளவுக்கு நம்மளால எல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். இதுக்கப்புறம் என்ன இது இன்னும் ஒரு 2 கான்செப்ட் இருக்கு. அந்த 2 கான்செப்ட் இதோட சப் கேசஸ் தான். ஸோ அதை நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ சொல்லும்போது அந்த தியரி நான் சொல்லிடுறேன். இப்போதைக்கு இந்த பேஸ் வீடியோ வச்சு நம்ம என்ன பார்க்கலாம். இப்போ இது வந்து 2011ல் 3 மார்க் கொஸ்டின்ஸாக கேட்டது. இப்போ இங்கே என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. இன்டெக்ரல் 0 to 2 pi dy by dx the whole square, அதாவது y dash ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, மைனஸ் y ஸ்கொயர் dxன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல fன்ற ஈக்குவேஷன் உங்களுக்கு யாருனாக்கா y dash ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர். இங்கே கவனிங்க, இங்கே எக்ஸ் டைமே கிடையாது. ஸோ இங்கே எக்ஸ் டைமே இல்லைன்றதுக்கு அப்போ நம்மளோட ஈக்குவேஷன் நம்ம என்னன்னா f மைனஸ் y dash டோ f by டோ y ஈக்குவல் டு c. நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இல்லை நான் பேசிக் ஆயிலர் ஈக்குவேஷன் தான் பண்ணுவேன் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா பேசிக் ஆயிலர் ஈக்குவேஷன் எடுத்துங்க. fy மைனஸ் டி பை டிஎக்ஸ் fy டேஷ் ஈக்குவல் டு 0. ஸோ இது எப்படி இந்த ஃபார்முலா வந்துச்சுன்னா சின்ன தியரி தான், அது ரொம்ப பெரிய ப்ரூஃப்லாம் கிடையாது. மேபி அதை நான் இன்னொரு நாள் ஏதாவது வீடியோஸஸ் நான் சொல்லித்தரேன். இப்போதைக்கு நான் ப்ராப்ளம் சால்விங்காக இந்த வீடியோ மெயின்லி நீங்கள் ஒரு கேல்குலஸ் ஆஃப் வேரியேஷன் ப்ராப்ளம் சால்விங்காக தான். ஸோ இப்போ இதுதான் என்னோட ஆயிலர்ஸ் ஈக்குவேஷன். இந்த ஆயிலர்ஸ் ஈக்குவேஷன் அதை சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க, அவ்வளோதான். ஸோ எஃப்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, இதுதான் எஃப். ஸோ fy என்னன்னா ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ fyன்றது அப்படின்னா கிடச்சிருக்க போகிறோம்னாக்கா நீங்கள் வேணா இங்கே செக் பண்ணி வச்சிங்க. fyன்றது ஸோ fy இஸ் நத்திங் பட் மைனஸ் 2y. fy டேஷ் இஸ் நத்திங் பட் 2y டேஷ், அவ்வளோதான். y டேஷை பொறுத்து நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். ஸோ நான் ரீப்ளேஸ் பண்ணால் 2y மைனஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் 2y டேஷ் ஈக்குவல் டு 0. அப்போ நான் மைனஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன இது இப்போ நான் யாரை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண எக்ஸப்ட் சி y இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் எக்ஸ் டைம். அதெல்லாம் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். பண்ணால் எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா மைனஸ் 2y மைனஸ் 2y டேஷ் டபுள் டேஷ் ஈக்குவல் டு 0. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் y டபுள் டேஷ் ப்ளஸ் y ஈக்குவல் டு 0, அவ்வளோதாங்க. நம்மளுக்கு பேசிக் ஒரு ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக மாற்றிட்டோம். ஸோ இது நமக்கு எந்த மாதிரி சேஞ்ச் ஆகுதுன்னு கவனிங்க. ஒரு ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ல தான் நமக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ இதை நம்மளுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு டூல் தெரியும். ஸோ இப்போ இதோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா m ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ எம்மோட வேல்யூ உங்களுக்கு அப்படின்னா கிடச்சிருக்குன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ, ரைட்டுங்களா? ஸோ என்னோட ரூட்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா y ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு c1 காஸ் எக்ஸ் ப்ளஸ் c2 சைன் எக்ஸ். ஸோ fyன்றது இது. ஸோ 2y, தட்ஸ் இட். ஸோ இதுதான் நம்மளோட சொல்யூஷன். அப்போ இந்த சொல்யூஷன் நீங்கள் y ஆஃப் 0 ஈக்குவல் டு 1 y ஆஃப் 2π ஈக்குவல் டு 1 இது ரெண்டையும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் கிடைக்கின்றதை பாருங்கள், அவ்வளோதான். ஸோ நம்மளோட கான்செப்ட் ஜஸ்ட் சால்வ் பண்ணால் எனக்கு எத்தனை சொல்யூஷன் கிடைச்சிருக்குன்னா, ஏன்னா இப்போ அந்த 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 2 கண்டிஷன்ஸ் எடுத்து நீங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது we can find the a and b வேல்யூ. அப்போ a and b வேல்யூ நான் ஃபைன் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா என்னோட சொல்யூஷன் எப்பயுமே எனக்கு என்ன கிடைச்சிருக்க போகிறோம்னாக்கா இன்னைக்கு சொல்யூஷன். நம்மளுக்கு இதுலேருந்து a and b நம்மளால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள், தட்ஸ் ஆல். ஸோ y ஆஃப் 1 என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கேன்னா y ஆஃப் 0 ஈக்குவல் டு சாரி y of 0 equal to 1 கொடுத்துருக்காங்க. ஸோ y of 0 equal to 1னாக்கா cos 0 வேல்யூ 1. ஸோ c1 plus c2 equal to 1. ஸோ c2 வராது, just c1 equal to 1 வந்து because sin 0 is 0. ஸோ y of 2π equal to 1 கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கேயுமே உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குனாக்கா c1 plus c2 sin of 2π உங்களுக்கு என்ன ஆகிடும்னா 0 ஆகிடும். திஸ் இஸ் equal to 1. ஸோ அப்போ இதுலேருந்து நான் என்ன கன்க்ளூட் பண்ணுறேன்னா c1 மட்டும் 1 கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ c2ன்றது எனக்கு யாருன்னா இஸ் எ ஃப்ரீ வேரியபிள், அவ்வளோதான். ஏன்னா ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் எனக்கு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண, அவ்வளோதான். இப்போ c2 ஆஃப் 0. இப்போ நான் c1 இந்த 2 ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னாக்கா நான் c1 c2 இப்படி சூஸ் பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். c1 நான் 1 தான் சூஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் c2 நான் 1 மட்டுமா சூஸ் பண்ணியிருப்பேன். 2 சூஸ் பண்ணியிருக்கலாம், 3 சூஸ் பண்ணியிருக்கலாம், 4 சூஸ் பண்ணலாம். ஏன்னா என்ன சூஸ் பண்ணாலும் அந்த கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை நடக்கும், ரைட்டுங்களா? அப்போ எனி ரியல் நம்பர் நான் c2 சூஸ் பண்ணால் நடக்கும். அப்போ இப்படி எனக்கு என்ன நடந்தது சொல்யூஷன் y ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு c1 1 ஃபிக்ஸ் ஆகிடுது இன்ட்டு காஸ் எக்ஸ் ப்ளஸ் c2 எனக்கு என்னன்னா a டைம்ஸ் சைன் எக்ஸ். அப்போ நான் ஏவை வேரி பண்ண சப்போஸ் நான் ஏவை 1 வச்சுட்டுனாக்கா அதுக்கு ஒரு சொல்யூஷன், ஏவை 2 வச்சுட்டுனா அதுக்கு ஒரு சொல்யூஷன். அப்போ எனக்கு எத்தனை சொல்யூஷன் இந்த ஈக்குவேஷன் கிடைச்சுன்னா இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன் வில் பி பாசிபிள், தட்ஸ் இட். அந்த பவுண்டரி கண்டிஷன் மூலமா உங்களுக்கு சப்போஸ் c2 உங்களுக்கு வந்து ஃப்ரீ வேரியபிளாக இல்லாமல் இருந்துச்சுனாக்கா ஒரு பர்டிகுலர் வேரியபிள் இருந்துச்சுன்னா ஒரு சொல்யூஷன் தான் கிடைச்சிருக்கும். பட் இந்த கேஸில் நமக்கு என்ன கிடைச்சுன்னா இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா, suppose the 2 points P and Q, f of x
x comma y dash is independent variable or given and y dash notation கொடுத்துருக்காங்க. இது பேசிக் ஆயிலர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் தான். இது என்னென்ன கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணால் ஆக்சுவலாக இங்கே எந்த ஆப்ஷன்ஸுமே கிடையாது. பிகாஸ் இது வந்து C2 கண்டிஷன்ஸ் வில் பி சாட்டிஸ்ஃபைட். அது இல்லாமல் அட்மிசிபிள் ஃபங்க்ஷன் நடக்கும், C1 நடந்திருக்கும். ஸோ இதில் வந்து ப்ராப்பர் the question will be made mistakes. ஓகேங்களா? இந்த கொஸ்டினில் மிஸ்டேக்ஸ் இருக்குது. என்ன மிஸ்டேக்ஸ் வேணால் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் எந்த ஆன்சரும் கிடையாது. ஓகேங்களா? இதில் ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்குது. அது என்ன மிஸ்டேக்னா கண்டுபிடிங்க. ஓகே, இப்போ தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ தேர்ட் கொஸ்டினில் பொறுத்த வரைக்கும் இங்கே அதே தான். நம்மளுக்கு இங்கே லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க, 1 to 2 கொடுத்துருக்காங்க. y(3), y(1). இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினை பார்த்தா அதே ப்ராசஸ் தான். இந்த இடத்துல லிமிட் மட்டும் மாறி இருக்கு. இப்போ லெட்ஸ் சி, இங்கே இப்போ எஃப்ன்றது உங்களுக்கு என்ன இருக்குது, y டைம்ஸ் 3x மைனஸ் ஒய். இப்போ நான் அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூஷன் பண்ணணும். ஸோ இது நீங்கள் வேண்டாம் மல்டிப்ளை பண்ணீங்க, 3xy மைனஸ் ஒய் ஸ்கொயர். இதோட தான் உங்களோட எஃப் பை ஆயிலர். இங்கே எக்ஸ் இருக்கு, இங்கே கவனிங்க ஒய் டேஷ் இல்லை. பட் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து மூணுமே இருக்கக்கூடிய டைம். செகண்ட் அது ஈவன் இல்லைனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் எக்ஸா இருந்துச்சுன்னா நம்ம ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கோம். இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்யா இருந்துச்சுன்னா அதுக்கு தான் லைன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோம். அப்போ நான் இங்கே ஜென்ரல் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ என்னோட ஜென்ரல் ஃபார்முலா வந்து fy மைனஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் fy டேஷ் ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே fy பண்ணால் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்க போகுதுங்க, 3x மைனஸ் 2y. கரெக்டுங்களா? ஸோ 3x நம்ம ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம். 3x மைனஸ் 2y மைனஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் fy டேஷ் இந்த டேமே இல்லை. ஸோ தட் வில் பி 0. ஸோ த ஆன்சர் வில் பி 0. ஸோ எனக்கு இதுலேருந்து என்ன கிடச்சிருக்குனாக்கா y ஈக்குவல் டு எக்ஸாக்டாக ஒரு சொல்யூஷனே கிடச்சிருச்சு, 3/2x. ஓகேங்களா? இங்கே எனக்கு எந்த ஒரு கான்ஸ்டன்ட் டைமுமே இல்லை. இப்போ நான் y(1) போட்டிருந்தா உங்களுக்கு 1 கிடைக்கும். இப்போ அட் த சேம் இதை நான் சால்வ் பண்ணால் எனக்கு இந்த சொல்யூஷன் தான் கிடச்சிருக்கு. பட் அவன் பவுண்டரி கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்கான். y(1) போட்டிங்கன்னா எனக்கு 1 கிடச்சிருக்கணும். y(3) போட்டிங்கன்னா எனக்கு 4/2, அதாவது 2 கிடச்சிருக்கணும். எனக்கு y(3) போட்டிருந்தா 2 கிடச்சிருக்கணும். y(1) போட்டிருந்தா 1 கிடச்சிருக்கும். அப்படி கிடச்சிருக்குமா? கிடச்சிருக்காது. பட் ஆயிலர்ஸ் ஈக்குவேஷன்ஸ் மூலமா போட்டாலும் எனக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு இப்போதைக்கு. ஸோ திஸ் இஸ் ஒன்லி வி கெட் த ஆன்சர். ஸோ அப்படி பண்ணும்போது அப்போ என்னோட சொல்யூஷன்ஸ் நம்மளால சாட்டிஸ்ஃபை பண்ணதுன்னா கிடையாது. ஸோ தேர்ஃபோர் திஸ் வில் பி நோ சொல்யூஷன். அவ்வளோதான். என்னோட பவுண்டரி நான் இங்கே கான்ஸ்டன்ட் டைம் ஒரு 2 கான்ஸ்டன்ட் டைம் இன்க்ளூட் ஆயிடுதுன்னா கூட நம்ம அதை C1 C2 சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிருப்போம். இங்கே அப்படி கிடையாது. ஸோ டேரக்டாக ஆயிலர்ஸ் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைச்சதுன்னா எனக்கு சொல்யூஷனே கிடைச்சிருது. ஆனால் உங்கள் பவுண்டரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பாருங்க. உங்கள் பவுண்டரி கண்டிஷன் டசன்ட் சாட்டிஸ்ஃபை. ஸோ இது சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னாக்கா இது சொல்யூஷன் வந்திருக்கா. அப்போ நம்மளால என்ன பண்ண முடியல, சொல்யூஷன் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அந்த பவுண்டரி கண்டிஷன் ஏன்னா சொல்யூஷன்னா எனக்கு இந்த வேரியேஷன் ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணணும். தட் மீன்ஸ் ஆயிலர்ஸ் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அட் த சேம் டைம் என்னோட பவுண்டரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இங்கே எனக்கு அப்படி நடக்கல. அதனால ஹியர் வில் பி நோ சொல்யூஷன். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. இங்கேயும் அதே ப்ராசஸ் தான். பட் ux இங்கே எது பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு இன்னும் சொல்லலை, இந்த ஐடியா சொல்லலை. நான் இப்போதைக்கு நான் உங்களுக்கு சொன்னது வந்து a to bன்னு ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்ட் வச்சு தான் சொல்லியிருக்கேன். இவன் வந்து a to ua கொடுத்துருக்கான் லிமிட் வந்து. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ப்ராப்ளத்தோட ஐடியா வந்து உங்களுக்கு அந்த தியரி தெரியாமல் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஆனால் தியரி தெரியலனாலும் தெரியலனாலும் ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரியும். சொல்யூஷனாக என்ன அர்த்தங்க, உங்களுடைய பவுண்டரி கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் சொல்யூஷன். சொல்யூஷன் அர்த்தம் நம்மளுடைய பவுண்டரி கண்டிஷன்ஸை கம்பல்சரியாக சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். இப்போ இங்கே கொடுத்துருக்கூடிய ப்ராப்ளத்தில் என்னோட பார்ட்ஸை பொறுத்து பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஈஸியஸ்ட்டாக ஆன்சரே பண்ணிடலாம் சப்ஸ்டியூஷன் டெக்னிக்லி. u(0) போட்டால் 0 எல்லாமே நடக்குது. பட் u(1) போட்டால் தான் உங்களுக்கு என்ன நடந்திருக்கணும், 1ன்னு கிடச்சிருக்கும். தட்ஸ் வில் பி ஆன்சர். தட்ஸ் ஏன் பவுண்டரி கண்டிஷன்ஸை பேலன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். நான் திரும்ப சொல்கிறேன், இந்த ஐடியா நான் வந்து உங்களுக்கு டிஸ்கஸே பண்ணலை. ஏன்னா உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ண கான்செப்ட் ஒன்றே ஒன்று தான், இன்டெக்ரல் a to b பேசிக் வேரியேஷன். அதுதான் நான் ஸ்டார்டிங்கில் டாபிக் கொடுக்கும் சிம்பிளஸ்ட் வேரியேஷனில் ப்ராப்ளம் மென்ஷன் பண்ணிடுது ரீசன். ஸோ நம்ம பார்த்தது a to b கொண்டு தான் தியரி பார்த்துருக்கோம். இதுக்கு நம்ம எதுக்கும் தியரி பார்க்க கிடையாது. அண்ட் ஒன் மோர் திங், இங்கே திஸ் இஸ் நாட் OD கேசஸ். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு PD கேசஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பட் ஈவன் தோ த ஐடியா வில் பி, எனக்கு என்ன கான்செப்ட்னா என்ன ப்ராப்ளம் வேணா இருந்துட்டு போட்டோம். ஆனால் சொல்யூஷனாக பவுண்டரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கான்னு பார்க்கணும், சாட்டிஸ்ஃபை பண்ணலை. அவ்வளோதான். இப்போ பாருங்க, இது f of y, y dash. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் என்னுடைய தேரியை. ஸோ இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் x and y னா y ஈக்குவல் டு ax plus b. இண்டிபெண்டன்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருந்தோம்னாக்கா எனக்கு அதுக்கு என்ன நம்மளோட தேரி நம்மளுக்கு என்னன்னாக்கா f மைனஸ் y dash டோ f பை டோ y dash ஈக்குவல் டு c. ஸோ அதுதான் அந்த ப்ராப்ளமாகவே அங்கே கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து ஈக்குவேஷன்ஸாகவே கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் f of x, y dash
உங்களோட ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா y டேஷ். இப்போ இண்டிபெண்டன்ட் ஆஃப் எக்ஸ். இண்டிபெண்டன்ட் ஆஃப் எக்ஸ்ன்றது தான் மேலே இருக்கக்கூடிய ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணலனாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு இப்போ இந்த ஃபார்முலாவே தான் நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுக்கு தியரி தெரியும். ஜென்ரல் ஆயிலர்ஸ் ஈக்குவேஷன் தெரியும். நம்ம அதை யூஸ் பண்ணி கூட நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். தப்பு கிடையாது. ஓகேங்களா? சாரி, நான் மாற்றி குடிச்சு நினைக்கிறேன். y டேஷ் fy மைனஸ் f டேஷ். சாரி. ஓகே. இப்போ எனக்கு இந்த இடத்துல எனக்கு என்ன கிடைச்சிருக்கும்? இப்போ நான் ஜென்ரல் ஆயிலர்ஸ் ஈக்குவேஷன்ஸ் சூஸ் பண்ணிக்கேன். fy மைனஸ் d பை dx ஆஃப் fy டேஷ் ஈக்குவல் டு 0. ஸோ fyன்றது இங்கே நத்திங் பட் எனக்கு 1 கிடைச்சிருக்க போகிறோம். d பை dx ஆஃப் fy டேஷ்ன்றது எனக்கு 1 தான். திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ d பை dx ஆஃப் 0ன்றது நத்திங் பட் அதாவது இந்த ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 கிடைச்சிருந்திருப்பான். ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைச்சுன்னா 1 ஈக்குவல் டு 0. திஸ் வில் பி கான்ட்ரடிக்ஷன். ஸோ 1 ஈக்குவல் டு 0ன்றது இஸ் நாட் ட்ரூ, ரைட்? அப்போ உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரீமல், அதாவது மேக்ஸிமம் உங்களால் சொல்ல முடியுமா? முடியாது. there is no extremal functions. ஸோ எனக்கு அந்த ஆயிலர்ஸ் ஈக்குவேஷன் போடும்போது get the contradiction. அவ்வளோதான். ஸோ இந்த கேஸில் பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + y dash whole square divided by x. இது ஒரு ஃபேமஸ் ப்ராப்ளம். ஆக்சுவலி இது ரொம்ப ஃபேமஸ் ப்ராப்ளம். இது வந்து பிரிஸ்டோக் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு யாரை தான் நான் யூஸ் பண்ணணும்னாக்கா fy மைனஸ் d பை dx அந்த தேரி தான் யூஸ் பண்ணணும். இது வந்து உங்களோட டெக்ஸ்ட் புக்லேயே இருக்கும். இது வந்து டெக்ஸ்ட் புக் ப்ராப்ளம் தான். இதுக்கு வந்து சர்க்கிள் ஈக்குவேஷன் தான் கிடைச்சிருக்கும். பட் ஏன் நம்ம ப்ரூவ் பண்ணலாம்? மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இப்போ fy பார்த்துட்டா இங்கே y டைம்ஸே இல்லை, ரைட்டுங்களா? y டைம்ஸே இல்லை. ஸோ there is no y டைம். அப்போ நமக்கு பிரச்சனை இல்லை. பட் d மைனஸ் d பை dx ஆஃப் fy டேஷ் ஈக்குவல் டு 0. இது நான் இப்போ y-ஐ பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். y டேஷை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்படி இருக்கான். ஓகேங்களா? டிவைடட் பை எக்ஸ். ஸோ 1 பை எக்ஸ்ன்றது நீங்கள் காமனாக வெளியே வச்சுக்கி. இதை நான் வந்து y டேஷை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடச்சிருந்துருக்குன்றதை பாருங்கள். ஸ்கொயர் வந்து இதுக்கு மட்டும் இருக்குது. ஸோ நார்மலாக ஸ்கொயர் ரூட் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா கிடச்சிருக்கும் 1/2 1 + y டேஷ் ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2 மைனஸ் 1 கிடச்சிருக்கும். ஸோ மைனஸ் 1/2 இன்ட்டு இந்த y டேஷ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2y டேஷ்னு கிடச்சிருக்கும். ஸோ அப்போ எனக்கு என்ன கிடச்சிருன்னா 2y டேஷ் டிவைடட் பை 2 டைம்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + y டேஷ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 வருதுன்னா அந்த ஃபங்க்ஷன் நம்ம இப்போதைக்கு இருக்கிறது எல்லாமே இது கனெக்டட். உங்கள் டொமைன் பார்த்துங்க, க்ளோஸ் இன்டர்வல் 1, 2 இட் பி கனெக்டட் டொமைன் தான். அதனால் பிரச்சனை இல்லை. அப்போ டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது 0னா அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன ஃபங்க்ஷனாக தான் இருந்திருக்கணும்னாக்கா ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக தான் இருந்திருக்கணும். ஸோ இதை நான் எப்படி எழுதிக்கலாம்னா 2 2 கேன்சல் பண்ணிக்கேன். கேன்சல் பண்ணிவிட்டு y டேஷ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + y டேஷ் ஸ்கொயர் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இப்போ எலிப்ஸ் நீங்கள் வேணும் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஒன்றும் பெரிய தப்புலாம் இல்லை. இப்போ நீ ஒரு எலிப்ஸ் ஈக்குவேஷன் எடுத்துக்கங்க. அந்த எலிப்ஸ் ஈக்குவேஷன் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பாருங்கள். நீங்கள் சப்போஸ் இது கரெக்டாக தப்பாக நம்ம சொல்கிறதுக்கு we need to verify. நம்ம வெரிஃபை பண்ணி இப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் வெரிஃபிகேஷன் மூலமாக பண்ணலாம். இப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் சப்போஸ் எக்ஸ்ட்ரீமலாக இருந்துச்சுன்னா ax + b இந்த ஃபார்மெட்டில் இருந்திருக்க போகிறோம். இப்போ நான் y டேஷ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும்? ஜஸ்ட் a மட்டும் கிடச்சிருக்கும், ரைட்டுங்களா? இப்போ y டேஷ் ஸ்கொயர் பண்ணவங்க கிடச்சிட்டு y டேஷ் ஸ்கொயர் வந்து a ஸ்கொயர்னு கிடச்சிருக்கும், ரைட்டுங்களா? இப்போ நான் எனக்கு இதில் நீங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ணிவிட்டு டிஃபரன்ஷியேஷன் ரெஸ்பெக்ட் பண்ணால் உங்களுக்கு 0 கிடைக்குதான்னு பாருங்கள். அவ்வளோதான். நான் 2 கேன்சல் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு y டேஷ் ஏன்னா சப்ஸ்டியூஷன் மூலமாக நம்ம சால்வ் பண்ணலாம்னு சொல்கிறேன், வேறு இல்லை. y டேஷ்ன்றது a டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + y டேஷ் ஸ்கொயர்ன்றது a ஸ்கொயர். இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு 0 கிடைச்சிருக்குமா? அவ்வளோதான் கொஸ்டின். கிடச்சிருக்காது. அப்போ உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைனாக இருந்துருக்காரு. ஸோ அதாவது பேரபோலா எடுத்து செக் பண்ணுங்கள். பேரபோலாவை எடுத்து y = ax² எடுத்துக்க. பேரபோலா எடுத்து வெரிஃபை பண்ணுங்கள். பேரபோலாவும் நடக்காது. ஸோ எலிப்ஸ் ஈக்குவேஷனா இல்லை சர்க்கிள் ஈக்குவேஷன் தான் நம்ம தெளிவாக பார்க்கணும். ஸோ அதுக்கு தான் we need to solve the equations. இப்போ இது உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா உங்களுக்கு y டேஷ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் அந்த கொண்டு போயிடுங்க. கொண்டு போனால் எக்ஸ் டைம்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + y டேஷ் ஸ்கொயர் இன்டு c. ஸோ இப்போ இது நம்ம பேசிக்காக ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அவ்வளோதான். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நீங்கள் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்கள். இது ஒரு நான் லீனியர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஸோ நான் லீனியர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு பெர்னாலிஸ் யூஸ் பண்ண முடியாத இடத்துல ஹையர் டிகிரி டைம்ஸ் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை ஸ்கொயர் அந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் அந்த பக்கம் கொண்டு போங்க. கொண்டு போனீங்கன்னா 2 பக்கம் ஸ்கொயர் பண்ணிங்க. பண்ணவங்களாம் கிடச்சிருக்கும் y டேஷ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் 1 + y டேஷ் ஸ்கொயர் இன்ட்டு c. ஸோ y டேஷ் ஸ்கொயர் டிவைடட் பை 1 + y டேஷ் ஸ்கொயர் c டைம்ஸ் x ஸ்கொயர். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சிருக்குன்னா ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷன் உங்களுக்கு சொல்யூஷனாக கிடைச்சிருக்கும். அந்த பவுண்டரி கண்டிஷன் சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது இதை வேணால் செக் பண்ணி பாருங்க. இதுக்கப்புறம் ஒரு பேசிக் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணக்கூடிய டெக்னிக் தான். ஸோ இது உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கும். தட்ஸ் இட்.
இப்போ இங்கே என்ன அகெயின் த ஐடியா வில் பி சேம். இப்போ நீங்கள் இந்த ஐடியா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒய் ஆஃப் 0 = 1. இப்போ நான் ஒய் ஆஃப் 0 = 1 அப்படின்னு போட்டால் இங்கே இருக்கக்கூடிய 4 இடத்துலையுமே எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ நம்ம இது வந்து டைரெக்டாக நம்ம சொல்ல முடியாது. ஓகே, எந்த ஆப்ஷன் பவுண்டரி கண்டிஷன் மூலமாக சொல்ல முடியாது. ஆனால் இந்த இன்டெக்ரல் டைமை நல்லா கவனிங்க. இது ஒரு கான்ஸ்டன்ட் தான். y² ஆஃப் 1ன்றது ஒரு ஏன்னா ஒய்ன்றது ஒரு எக்ஸ்ட்ரீமல் ஃபங்க்ஷன். அந்த எக்ஸ்ட்ரீமல் ஃபங்க்ஷனில் வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்க போகுது. அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த இன்டெகிரேஷன் டைமில் எஃப்ன்றது நம்மளுக்கு யார் மட்டும்தான், ஜஸ்ட் y² தான். இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். இஃப் இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்னா நம்மளோட சொல்யூஷன் எனக்கு யாரு, y = ax + b. அப்போ ஒரு லைன் ஈக்குவேஷன் தான் கம்பல்சரி எனக்கு சொல்யூஷனாக இருந்திருக்கும். ரைட்டுங்களா? அப்போ லைன் ஈக்குவேஷன் தான் சொல்யூஷன் இருப்பானா இப்போ 2 ஆப்ஷன் அவுட். நம்ம இது மூலமா ஓரளவு கெஸ்ஸே பண்ணலாம். நான் சொல்றது புரிஞ்சுக்க முடியாது. ஒய் ஆஃப் 0 போட்டிருந்தா எனக்கு 1 கிடைச்சிக்கும். அப்படி பார்த்தா 4 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை நடக்குது. ஆனால் இப்போ நான் என்ன பார்க்குறேன்னாக்கா, இதுதான் என்னோட ஃபங்க்ஷனு. இப்போ இந்த ஃபங்க்ஷன் எனக்கு இருந்துச்சுனாக்கா, இந்த ஃபங்க்ஷனில் பொறுத்த வரைக்கும் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். இது இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்னா அப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னு புரிஞ்சுக்கிங்க. என்னோட சொல்யூஷன் வந்து y = ax + b. ஸோ y = ax + b நம்ம கையில் சொல்யூஷன் இருக்கு. ஓகேங்களா? அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிருந்தாக்கா, எய்தர் பி ஆப்ஷன் கிடைச்சிருக்கணும், இல்லைனா டி ஆப்ஷன் கிடைச்சிருக்கணும். இந்த 2 ஆப்ஷன் ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் இருந்திருக்கணும். சரி, பி ஆப்ஷன் ஆர் சி ஆப்ஷன். ஸோ இதில் எது நம்ம கரெக்ட்னு சொல்லலாம். இப்போ எனக்கு சப்போஸ் இதுதான் என்னோட எக்ஸ்ட்ரீமல் ஃபங்க்ஷன், ரைட்டுங்களா? இதான் என்னோட எக்ஸ்ட்ரீமல் ஃபங்க்ஷன். அப்போ நான் இதை எடுத்து எனக்கு ஏ அண்ட் பி யாருன்னு தெரியாது. தெரிஞ்சுச்சுன்னா எனக்கு வேலை முடிஞ்சு போச்சு, ரைட்டுங்களா? நான் எடுத்து அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ணுறேன். சப்ஸ்டியூஷன் பண்ணால் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் y² ஆஃப் 1. அதாவது 1 சப்ஸ்டியூஷன் பண்ணி ஸ்கொயர் பண்ணும். இல்லை நான் இதில் டேரெக்டாக இன்டெகிரேஷன் பண்ணுறேன். இன்டெகிரல் ஒரு 0 to 1. இது ஒரு டைம் y டேஷ் பண்ண எனக்கு என்ன கிடச்சிருக்க போகுதுப்பா, ஜஸ்ட் ஏன்னு மட்டும் கிடச்சிருக்க போகுது. ஸோ a² dx ப்ளஸ் y² ஆஃப் 1. y² ஆஃப் 1 போட்டால் என்ன கிடச்சிருக்க போகுது, a + 1 a + b த ஹோல் ஸ்கொயர்னு கிடச்சிருக்க போகுது. ரைட்டுங்களா? ஸோ இது நம்மளுக்கு செக் பண்ணணும்னா இன்டெகிரல் 0 to 1. ஸோ a² எடுத்துட்டிங்கனாக்கா ஜஸ்ட் a² மட்டும் தான் கிடச்சிருவோம் அந்த இடத்துல. இந்த இடத்துல உங்களுக்கு கிடச்சுன்னா a+. நம்மளோட அந்த ஃபங்க்ஷன் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ எந்த வேல்யூ போட்டால் உங்களுக்கு இது மேக்ஸிமம் அக்கர் ஆகும். ஆக்சுவலாக இந்த இதை விட்டுருங்க, இந்த கான்ஸ்டன்ட் டைம் தான். இதில் சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைச்சுன்னா மேக்ஸிமம் இந்த ஃபங்க்ஷன் அக்கராக இருக்கும், இல்லை இந்த ஃபங்க்ஷன் அக்கராக இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ எதை சப்ஸ்டியூஷன் பண்ணால் உங்களுக்கு மேக்ஸிமம் அக்கராக இருக்குன்றது செக் பண்ணி பாருங்க. சப்போஸ் இதில் நான் செக் பண்ணிட்டா இங்கே என்னோட ஏவோட வேல்யூ என்னன்னா -1/2. இந்த இடத்துல ஏவோட வேல்யூனா +1/2. ஸோ ரெண்டு நம்ம செக் பண்ணும்போது இது சேம் ஆன்சர். பட் இதோட நான் யாரை ஆட் பண்ணிக்கிறேன்னாக்கா அந்த y² ஆஃப் 1. y² ஆஃப் 1 உங்களுக்கு என்ன கிடைச்சிருந்துருக்கும்ப்பா, ஒருத்தன் வந்து -1/2 + b, அதாவது 1. இதை நான் ஸ்கொயர் பண்ணியிருப்பேன். இன்னொருத்தனை யார் ஆட் பண்ணியிருப்பேன், 1/2 + 1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இன்டர்வல் ஒரு 0 to 1. இந்த வேல்யூ ஏன்னா a² எனக்கு ஒரே காமன் தான். நான் ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்க போகுதுனாக்கா ஒரு 1/4 கிடைச்சிருக்க போகுது. ரைட்டுங்களா? ரெண்டுத்துல 1/4. அப்போ இந்த இன்டெகிரேஷன் வேல்யூ சேம். இப்போ இது ரெண்டுத்துல எனக்கு யாருங்க மேக்ஸிமம் இருப்பான், இது வந்து எனக்கு 1/2², இது வந்து 3/2². ஸோ கண்டிப்பாக இவன் தான் என்னோட மேக்ஸிமம். ஸோ தட் வில் பி சி ஆப்ஷன். அவ்வளோதான். ஃபங்க்ஷன் எனக்கு மேக்ஸிமத்தை அட்டைன் பண்ணுங்க. ரைட்டுங்களா? என்னோட சொல்யூஷன் இப்போ இதுதான் ஃபார்மட் தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால் ஏ ஆப்ஷன் டி ஆப்ஷன் வராதுன்னு சொல்லிட்டோம். இப்போ இன்னும் சால்வ் பண்ணாமல் நம்ம ஆன்சரை பண்ணுறோம். புரிஞ்சுக்கிங்க. சப்ஸ்டியூஷன் மூலமாக இப்போ ஒன்று இந்த ஆப்ஷனாக இருக்கணும், இல்லை இந்த ஆப்ஷன் வந்துருக்கணும். இப்போ 2 ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணிட்டா ஏவோட வேலை இது, இதோட ஆப்ஷன் சூஸ் பண்ணால் ஏவோட வந்து 1/2. ஸோ 2 தான் எடுத்து சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். சப்ஸ்டியூஷன் பண்ணி எது எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ கிடைச்சிருக்கும். இப்போ இது உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு 1/2 ப்ளஸ் 1/4 ப்ளஸ் இது 1/2 1/4 ஹோல் ஸ்கொயர்னு கிடைச்சிருக்க போகுது. இது உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும், ஒரு 1/4 ப்ளஸ் 3/2 த ஹோல் ஸ்கொயர். அப்போ இதுதான் என்னோட மேக்ஸிமம் வேல்யூ. தேர்ஃபோர் என்னோட சி ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ பார்ட் பியில் பொறுத்த வரைக்கும் இந்த நம்ம எலிமினேட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் கேல்குலஸ் ஆஃப் வேரியேஷன்ல. இதுக்கு ஒரு சின்ன நாலேஜ் என்னன்னா நம்மளுக்கு ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நாலேஜ் தெரிஞ்சால் போதுமானது. இப்போ இந்த ஈக்குவேஷனில் இங்கே கேபிட்டல் எஃப்ன்றது நம்மளுக்கு யாருப்பா, y² + y' - 2y sin x. இப்போ இங்கே எக்ஸ் இருக்கு, y' இருக்கு, அண்ட் y டைம் ஆல்சோ இஸ் there. அப்போ என்னோட ஈக்குவேஷனில் fy - d/dx ஆஃப் fi' = 0. அவ்வளோதான். இதை தான் நம்ம ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். இப்போ இதை நான் சப்ஸ்டியூஷன் பண்ணுறேன். எனக்கு என்ன கிடைக்கிற போது, fyன்னு போடும்போது 2y - 2 sin x. இதை நான் y பொறுத்தேன் -d/dx fy' நம்பது 2y' = 0. இப்போ இதை நான் வந்து எக்ஸா பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு கிடைச்சிடும் -2y" = 0. அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் நான் எப்படி எழுதிக்கலாம் பாருங்க. ஒரு பக்கா ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இருக்கான்னு பாருங்க. இப்போ நான் மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணால் இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ், இங்கே ப்ளஸ் கிடச்சிருக்க போகிறோம். ஸோ அண்ட் 2 கூட கேன்சல் பண்ணிக்கிங்க. கேன்சல் பண்ணிட்டா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்க, ஒரு y" - y = sin x. கரெக்டுங்களா?
ஸோ fy மைனஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் fy டேஷ் அவ்வளோதான். ஸோ இது நம்மளுக்கு கிடைச்சு. இப்போ இது ஒரு பேசிக் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்போ நீங்கள் இதில் என்னென்ன கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு, காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் அண்ட் பர்டிகுலர் இன்டெகிரல் கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு. இப்போ இதோட காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் நான் என்ன பண்ணியிருப்பேன், y டபுள் டேஷ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோன்றது m ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ தென் எம்மோட வேல்யூ எனக்கு என்ன கிடைச்சிருக்க போகுதுனாக்கா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்னு கிடைச்சிருக்க போகுது. அப்போ y ஈக்குவல் டு இ பவர், அப்போ இந்த ஆப்ஷன் இல்லை இந்த ஆப்ஷன், பி ஆப்ஷன் சி ஆப்ஷன்லாம் கண்டிப்பாக ஏ ஆப்ஷன் டி ஆப்ஷன் உங்களுக்கு வராது. அண்ட் பர்டிகுலர் இன்டெகிரல் கண்டுபிடிங்க அவ்வளோதான். இப்போ பர்டிகுலர் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், இதில் பேசிக்காக இதெல்லாம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஐடியாங்க. ஒன்ஸ் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. டி ஸ்கொயர் மைனஸ் ஒன். ஸோ நான் டி ஸ்கொயருக்கு போல நம்ம என்ன சப்ஸ்டியூஷன் பண்ணோம்னாக்கா இந்த மைனஸ் ஒன்னை சப்ஸ்டியூஷன் பண்ணுவோம். பண்ண உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும் போது மைனஸ் ஒன் பை டூ சைன் எக்ஸ் கிடைச்சிருக்க போது அவ்வளோதான். that will be C option. ஸோ அந்த கொடுத்துருக்கூடிய எக்ஸ்ட்ரீமல் அந்த இன்டகிரேஷன்ஸை நீங்கள் யாராக சேஞ்ச் பண்ணால் நம்ம ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக சேஞ்ச் பண்ணிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் will be easy. இந்த 10th கொஸ்டினாக கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இந்த கொஷின்ஸ் ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து எங்கனாக்கா 0,0லேருந்து ஒரு 1,0 வரைக்கும் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு எல்னு ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்துக்கங்க, ஓகேங்களா? ஸோ இந்த எல் டிஸ்டன்ஸ் என்ன, இது உங்களுக்கு என்ன கிடச்சி, இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன கிடச்சிருக்கோம்னா ஒரு எல், அதாவது இங்கே ஒன்றுனா இங்கே ஒன்று கிடச்சிருக்கா போகுது. ஸோ லைஸ் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் என்க்ளோஸ் த, ஸோ லைஸ் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ்னால் உங்களுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, ஸோ அப்போ ஒய், இது என்ன ஈக்குவேஷன்ப்பா, உங்களுக்கு ஒய் மட்டும் வேரி ஆகிட்டு இருக்கும். ஸோ ஒய் டிஎக்ஸில் எனக்கு மேக்ஸிமம் அட்டன் ஆகும் 0 to 1. ஏன்னா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன்னாக்கா எக்ஸ் வில் பி ஃபிக்ஸ்டு, ஓகேங்களா? எனக்கு யார் மட்டும் வேரி ஆகிட்டு இருப்போம்னா ஒய் வேரி ஆகிட்டு இருப்போம். நார்மலாக இது வந்து டயக்ராம் நம்ம இந்த மாதிரி ஸ்கொயர் ஈக்குவேஷன், கியூபிக் ஈக்குவேஷன் நம்ம செக் பண்ணலாம். இப்போ நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்தோம்னா ஒய் வில் பி சேஞ்சஸ், அவ்வளோதான். இங்கே எக்ஸோட வேல்யூ 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நான் ஒய்யோட வேல்யூ சேஞ்ச் பண்ணேன். இப்போ இதில் தான் எனக்கு மேக்ஸிமம் அட்டைன் ஆக போகிறோம். இது என்னோட கண்டிஷன்ஸ். அப்போ இது இல்லாமல் எனக்கு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ என்க்ளோஸ் த மேக்ஸிமம் ஏரியா பிட்வீன் த எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ அப்போ இது கரஸ்பாண்டிங் நான் சொல்லலாம் மேக்ஸிமம் பிட்வீன் த எக்ஸ் ஆக்சிஸ்னா இன்டர்வல் ஒரு 0 to 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + y டேஷ் ஸ்கொயர் டிஎக்ஸ். இது நான் எப்படி எனக்கு டக்குன்னு, இதுவுமே இந்த ப்ராப்ளமே புக்கில் ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம் தான் அந்த ப்ராப்ளம். இப்போ இங்கே பாருங்கள், இது இண்டிபெண்டன்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் தான். இப்போ இங்கே 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒருத்தவங்க கண்டிஷன், ஒருத்தவங்க தான் ப்ராப்ளம். ஸோ யார் நம்ம கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த கண்டிஷன் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னாக்கா டேரெக்டாக எடுத்துகிட்டு போயிடலாம். எப்படி எழுதலாம்னா ஃபங்க்ஷன்ஸ் நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, அதாவது இதுக்கும் இங்கே இன்டெகிரேஷன், இங்கே இன்டெகிரேஷன் தான். அப்போ நான் எஃப்ன்றது என்னன்னா ரெண்டு இதில் மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது ஒரு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒரு கன்ஸ்டன்ஸ் மாதிரி, இது ஒரு கன்ஸ்டன்ஸ் அவ்வளோதான். பட் இதுவுமே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டெகிரேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து கன்ஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இதுவுமே இன்டெகிரேஷனாக கொடுத்துருக்காங்க. அப்போ நான் என்ன எடுத்துக்கலாம்னா இன்டெகிரல் 0 to 1 y dx மைனஸ் லாம்டா டைம்ஸ் இன்டெகிரல் ஓவர் 0 to 1 எழுதுவாங்க. ஸோ அப்போ இது நம்மளுக்கு என்னோட ஃபங்க்ஷன், அதாவது இது வந்து ஐ ஆஃப் எக்ஸ், இதுதான் உங்களோட ஐ ஆஃப் எக்ஸ். அப்போ இந்த ஐ ஆஃப் எக்ஸ் வந்து நான் எஃப்ன்றது யார் எழுதியிருப்பேன், y மைனஸ் லாம்டா டைம்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + y டேஷ் ஸ்கொயர் டிஎக்ஸ், அவ்வளோதான். இதுதான் உங்களுடைய ப்ராப்ளம். இப்போ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம். நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2-3 இடத்துல கேட்டிருப்பாங்க. பார்ட்ஸில் வரும் நான் நினைக்கிறேன், பார்ட்ஸில் வரும், செக் பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம். இதை நீங்கள் ஈஸியாக சொல்லலாம். இங்கே கவனிங்களேன், எக்ஸ் டைமும் கிடையாது, ஒய் டைமும் கிடையாது. ஸோ எக்ஸ் டைமும் கிடையாது, ஒய் டைம் கிடையாதுன்னா அப்போ என்ன சொல்யூஷன் பா, இது வந்து இது ஆப்வியஸாக வந்து எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா லைன் ஈக்குவேஷன் தான் கிடையாது, ஏஎக்ஸ் + பி. இந்த சப்போஸ் இதுதான் உங்களோட ஐ ஆஃப் ஒய்ன்னு இருந்துச்சுன்னா திஸ் வில் பி ஆன்சர், அவ்வளோதான். பட் இப்போ நமக்கு ஐ ஆஃப் ஒய்ன்றது நம்ம எக்ஸ்ட்ரா என்ன இருக்குனாக்கா எக்ஸ் ஆக்சன் சேர்த்து இருக்கு அப்படின்னு உங்களுக்கு என்ன கிடைச்சுன்னா இந்த ஒய் டைமும் சேர்த்து வந்துடுவோம். ஸோ இந்த ஒய் டைம் அப்போ நம்ம சேர்த்து வருதுன்னா நம்ம என்ன பண்ணணும்னாக்கா அகெயின் ஃப்ரம் தட் ஆயிலர்ஸ் ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணணும். எஃப்ஒய் மைனஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் எஃப்ஒய் டேஷ் ஈக்குவல் டு 0. ஸோ இது 1 மைனஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப், இந்த ப்ராப்ளம் இதுக்கு முன்னாடி பண்ண அதே ப்ராப்ளம் மாதிரி இருக்கான்னு பாருங்க. ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா என்ன வந்துச்சுன்னா எக்ஸ் டைம் வந்துச்சு, இந்த இடத்துல என்ன வரலனாக்கா எனக்கு எக்ஸ் டைம் வரல, அவ்வளோதான். பட் வாட் எவர் இதுவுமே உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குனாக்கா உங்களுக்கு சர்க்கிள் ஈக்குவேஷனை தான் உங்களுக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கும். இது நீங்கள் சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம், அதே ஐடியா தான். இப்போ இந்த 1 அந்த பக்கம் கொண்டு போய்க்கிங்க. இதை நான் எனக்கு என்னன்னாக்கா லாஸ்ட் டைம் வந்து இந்த இடத்துல 1 கிடையாது, இப்போ எனக்கு இந்த இடத்துல 1ன்னு ஒருத்தர் இருக்கான், அவ்வளோதான். இப்போ நான் இது எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதை நான் எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஜஸ்ட் u/v டெக்னிக் தான், வேறு வெளியே கிடையாது. ஸோ u/v ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. u/v ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் பண்ணால் v ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + y டேஷ் ஸ்கொயர் மைனஸ் u dv. ஸோ இதை ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், y டபுள் டேஷ் மைனஸ் y டேஷ், இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ பண்ணால் எனக்கு 1/2 ஸ்கொயர் ரூட் கீழே வந்துருக்க போகிறோம். ஸோ 2y டேஷ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + y டேஷ் ஸ்கொயர்
டிவைடட் பை, பட் வாட் எவர் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கனாக்கா ஓகே நம்ம டேட்டா பண்ணிக்கலாம். இந்த ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது 1 + y' ஸ்கொயர் மட்டும் கிடச்சிருக்கும் ஈக்குவல் டு 1. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணாலும் இல்லை சப்ஸ்டியூஷன் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். சப்ஸ்டியூஷன் எடுத்து செக் பண்ணி பார்த்தாலும் இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு சால்வ் பண்ண ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷன் தான் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போ இது வந்து சப்ஸ்டியூஷன் டெக்னிக்காக நம்ம சொல்லிக்கலாம். நீங்கள் உட்காந்துட்டு எல்லாமே நம்ம வெரிஃபை பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஜென்ரல் ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷன் எடுத்துட்டீங்கன்னாக்கா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். கரெக்டுங்களா? இந்த கொடுத்துருக்கூடிய கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ y = ax + b நான் ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறேன். ஸோ y' நான் கண்டுபிடிச்சிருக்கேன். y' எனக்கு என்ன கிடச்சிருக்க போகிறோம்? ஜஸ்ட் a மட்டும் கிடையாது. இதை எடுத்து நான் சப்ஸ்டியூஷன் பண்ணுறேன். பண்ணால் எனக்கு எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறாச்சு எனக்கு என்ன கிடைச்சதுன்னா 0ன்னு கிடைக்கும், 1ன்னு கிடைக்கணும். பட் இங்கே இருக்கிறது எல்லாமே கான்ஸ்டன்ட் டைம். டிஃபரன்ஷியேட் பண்ணால் கம்பல்சரி உங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னா 0ன்னு. முன்ன லாஸ்ட் ப்ராப்ளத்தில் இந்த இடத்துல எக்ஸ்ன்னு ஒன்று நம்மளை காப்பாற்றிச்சு. இங்கே எக்ஸே கிடையாது. அப்போ y' இவன் 1 + y'² ஒரு கான்ஸ்டன்ட். அப்போ இந்த மொத்த டைமும் ஒரு கான்ஸ்டன்ட் டைமாக கிடைச்சிருக்கும். இஃப் ஐ எம் சூஸிங் y = ax + b சூஸ் பண்ணால் எனக்கு இது என்ன கிடைச்சதுன்னா கான்ஸ்டன்ட் டைம் கிடைச்சிடும். கான்ஸ்டன்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்னடா கிடைச்சிருக்கும்? 0ன்னு கிடைச்சிடும். அவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1ன்னு சொல்லியிருக்கான். அப்போ இது தப்பு. ஸோ இந்த மாதிரி நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணி கண்டுபிடிக்கலாம்ன்றேன். ஏன்னா நீங்கள் இப்போ நார்மலாக சால்வ் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பேராமெட்ரிக் ஈக்குவேஷன்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் டேரெக்டாக இன்டகிரேஷன் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்காது. நம்ம யாரும் உள்ளார யூஸ் பண்ணுற மாதிரினா பேராமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன்லாம் யூஸ் பண்ணாமல் நான் சொல்லணும்னாக்கா சப்ஸ்டியூஷன் பண்ணி பாருங்கள். சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ஆன்சர் கிடைக்கும். சப்ஸ்டியூஷன் பண்ணி நம்ம பார்க்கும்போது we get the proper answer. This is an idea. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுதான் உங்களோட F. அகெயின் ஆயிலர் டிஃபரன்ஷியல் ஒரு டைம் ஆயிலர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான். இப்போ என்னன்னா y(1) 1ன்னு கொடுத்துட்டான். y(2) சம் ஆர்பிட்ரியாக ஒன்று சூஸ் பண்ண சொல்லியிருக்கான். ஓகேங்களா? ஸ்டில் எனக்கு இது எது எக்ஸ்ட்ரீமாக ஆகும்? இப்போ இங்கேயுமே நீங்கள் பவுண்டரி கண்டிஷன்ஸ் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். எனக்கு y(1) போட்டால் 1 கிடைச்சிருக்கணும். ரைட்டுங்களா? இந்த இடத்துல சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க. பி ஆப்ஷன் சப்ஸ்டியூட் பண்ணால் y(1) போட்டால் e² கிடைக்காது. டி ஆப்ஷனில் போட்டால் y(e⁻²). அப்போ பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் 2 ஆப்ஷன் நம்மளால் ஈஸியாக நெக்லெக்ட் பண்ண முடியும். அதை முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. 2 ஆப்ஷன் உங்களால் ஈஸியாக கேன்சல் பண்ணி விட்டுடலாம். ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஒட்டி செக் பண்ணி பார்த்தா போதும். இப்போ இந்த ஆப்ஷன் நம்ம செக் பண்ணுறதுக்கு வேறு வழி கிடையாது. நம்ம சால்வ் பண்ணி தான் ஆகணும். சால்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த மொத்த ஈக்குவேஷன் F1 கால் பண்ணிக்கிறேன். இந்த மொத்த ஈக்குவேஷன் நான் கால் பண்ணிக்கிறேன், F1 கால் பண்ணிக்கிறேன். ஸோ F = y' + 2 டைம்ஸ் y + y². இப்போ fy உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? fy உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? 2y' + 2y. அண்ட் fy' என்ன கிடைச்சிருக்கும்? 2y' + 2y. அதாவது y' டைமை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ fy - d/dx of fy' = 0. இது உங்களுக்கு என்னடா கிடைச்சிருக்க போகுது? ஸோ 2y' + 2y - d/dx of 2y'. இங்கே எக்ஸ் டைமே இல்லை. ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக இன்னொரு அந்த லாஸ்ட் ஃபார்முலா மூலமாக நம்ம போட்டுக்கலாம். பட் இது மூலமாகவும் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. இதுதான் நம்மளுக்கு ஈஸியான ஒரு வழி. இதையே யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதை நான் யாரை பொறுத்து பண்ணால் எக்ஸை பொறுத்து பண்ணணும். ஸோ 2லாம் கேன்சல் பண்ணிக்கங்க. கேன்சல் பண்ணிவிட்டு எக்ஸை பொறுத்து பண்ணால் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குனாக்கா y' + y - y" = 0. ஸோ y' கேன்சல் ஆகிட போகிறோம். ப்ளஸ் y = 0. ஸோ இது நம்ம ஆல்ரெடி சொல்யூஷன் சொல்லியிருக்கோம். திஸ் இஸ் நத்திங் பட் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்க போகுது? இப்போ இதோட சொல்யூஷனுக்கு என்ன கிடச்சிருக்க போகுது? m² + 1 = 0ன்னு கிடச்சிருக்க போகுது. நீங்கள் இது ஈவன் தோ திரும்ப நான் சொல்கிறேன், இதை நீங்கள் இப்போ சால்வ் பண்ணி தான் பண்ணணும் அவசியம் இல்லை. இது 2 ஆப்ஷன், ஏதோ ஒரு ஆப்ஷன் தான். அப்போ சப்ஸ்டியூஷன் பண்ணி கூட சொல்லலாம். இப்போ சப்போஸ் இந்த ஆன்சர் ஏன்னா இது நீங்கள் இதை பார்க்கும்போது இது தெரியுதுங்களா உங்களுக்கு? இது ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் கிடைக்கும். யாருக்காவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஏன்னா உங்களுக்கு சரி ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன் கிடைக்கும். ஸோ ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன் தான் நீங்கள் ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன் எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்மெட்டில் எழுத முடியும். ஓகேங்களா? அந்த டெக்னிக் உங்களுக்கு தெரிஞ்சால் பரவாயில்ல. அப்படி இல்லைனா கூட நம்ம இது இன்னுமா கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா தப்பே கிடையாது. நீங்கள் எடுத்து சப்ஸ்டியூஷன் பண்ணிட்டு போயிடுங்க. எப்படி இப்போ பவுண்டரி கண்டிஷன் சப்ஸ்டியூஷன் பண்ணி 2 ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணமோ, இப்போ 2த்துல ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் கரெக்ட். ரைட்டுங்களா? ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருந்தாலும் எனக்கு இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். கரெக்டாக? அப்போ இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணது எதுவும் பாருங்கள், ரொம்ப ப்ராப்ளத்தை வளர்த்துட்டே போகக்கூடாது. எப்பயுமே ஷார்ட்டாக சால்வ் பண்ண தான் ட்ரை பண்ணணும். நீங்கள் கிளாஸில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை நம்ம வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த மொத்த டீட்டெயிலும் ஒர்க் அவுட் பண்ணி சால்வ் பண்ணுங்க. ஆனால் எக்ஸாமில் சால்வ் பண்ணும்போது டைம் நெசசரி. ரைட்டுங்களா? ஸோ அந்த டைமுக்குள்ளே நான் சால்வ் பண்ணணும்னாக்கா எடுத்து சப்ஸ்டியூஷன் பண்ணிடுங்க. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கான்? ஒரு ஆப்ஷன் வந்து y = e⁻x - 1 கொடுத்துருக்கான். இது y" பண்ணுங்க. y' பண்ணால் உங்களால் இது எப்படி எழுதிக்கலாம்? இது இன்னும் கூட நான் ஷார்ட் பண்ணி தரேன். e⁻x e⁻−1. ரைட்டுங்களா?
நீங்கள் இது ஒய் டைம் ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் சரி, ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் கிடச்சிருக்க போது இ பவர் எக்ஸ் தான். செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி இ பவர். அப்போ எத்தனை முறை டிஃபரன்ஷியேட் பண்ணாலும் உங்களுக்கு என்ன தான் கிடச்சிருக்க போகுது? இப்போ இது இந்த டைம் தான் உங்களுக்கு கிடச்சிருக்க போகுது, ரைட்டுங்களா? ஸோ இப்போ நான் இது ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒன். ரெண்டு இதை ஆட் பண்ணால் உங்களுக்கு 0 கிடைக்குமா? கண்டிப்பாக 0 கிடைக்கும். அப்போ டெஃபினட்டாக இவன் உங்களுக்கு சொல்யூஷன் வந்திருக்க மாட்டான், அவ்வளோதான். பட் இப்போ சி ஆப்ஷன் எடுத்து பாருங்க. சி ஆப்ஷனை எனக்கு என்ன இருக்கு? y ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் எக்ஸ்னு கொடுத்துருக்கான். இது எப்படி எடுத்துக்கலாம்? இ பவர் ஒன் இ பவர் மைனஸ் எக்ஸ்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒய் டேஷ் பார்க்குறேன். ஒய் டேஷ் பார்த்தா கிடச்சது மைனஸ் இ பவர் ஒன் இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ். ஒய் டபுள் டேஷ் பார்த்தா உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு பாருங்க. ஒய் டபுள் டேஷ் பார்த்தோம்னா இ பவர் ஒன் இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்னொரு டைம் நான் பண்ணியிருப்பேன். பண்ணும்போது உங்களுக்கு கிடச்சா இ பவர் எக்ஸ்னே கிடச்சிரும். ஸோ வி கெட் த ஆன்சர் ஃபார். பட் இந்த இடத்துல உங்களுக்கு 0 ஆகலையே, ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கும், ஏதோ ஒரு இடத்துல மைனஸ் வந்துருக்கணும். ஒய் டேஷ் பண்ணால் இந்த இடத்துல மைனஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் கிடச்சிருக்கும். செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், இன்னொரு மைனஸ் கிடச்சிருக்கும். ஸோ ப்ளஸ் என்ன ஆகிடுவோம். ஸோ இது வந்து ஆட் பண்ணால் அகைன் வீக் டசன் கெட் 0. உங்களுக்கு என்னென்னா ஒய் ஆஃப் ஒன் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணது எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கோம். 1 செகண்ட். எஃப்ஒய் டேஷ் எஃப்ஒய் மூணா 2y டேஷ் மைனஸ் ப்ளஸ் 2y. எஃப்ஒய் டேஷ் மூணு 2y டேஷ். ஸோ 2y மட்டும் கிடச்சிருப்பான், கரெக்டு. ஸோ இதெல்லாம் நம்ம போடுறோம். ஸோ ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் ஒய் டேஷ். எஸ், இந்த இடத்துல மைனஸ் பண்ணிட்டேன், சாரி, மைனஸ் ஒய். சாரிங்க. ஸோ வாட் எவர் நம்ம இதே கண்டிஷன் தான். இப்போ நான் இந்த மைனஸ் போட்டிருந்தோம், மைனஸ் போட்டால் கம்பல்சரி. இந்த இடத்துல பாருங்கள் ஒய் டபுள் டேஷ். ஸோ இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ நான் பவுண்டரி கண்டிஷன்ஸ்குள்ளே போய் தான் ஆகும். ஏன்னா இந்த இடத்துல மைனஸ் இருக்கான். பட் அப்போ நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ப்ளஸ் வந்ததுனால ஏதோ ஒன்று கேன்சல் ஆகும்னு நினச்சேன். ஸோ நோ இஷ்யூ அட் ஆல். ஓகே, இட்ஸ் சால்வ். ஸோ எனக்கு இப்போ ஈவன் தோ எனக்கு இதில் பண்ண எனக்கு என்னன்னா ஒய் டபுள் டேஷ் மைனஸ் ஒய் எனக்கு பண்ணும்போது எனக்கு 0 கிடைக்கணும். சப்ஸ்டியூஷன் பண்ணி பார்த்தோம். சப்ஸ்டியூஷன் இப்போ நான் இது ஒய் டபுள் டேஷ் பண்ண 2 முறை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எனக்கு இதே தான் கிடச்சிருக்க போகுது. ஸோ ஒரிஜினல் ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் தான் 0. இப்போ இதை நீங்கள் 2 முறை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் முறை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் கிடச்சிருக்கும். பட் செகண்ட் டைம் நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணாமல் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குனாக்கா ப்ளஸ்ன்னு மாறிடும். ஸோ தட்ஸ் ஆல்சோ 0. அப்போ நம்ம ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒய் ஆஃப் ஒன் ஈக்குவல் டு 0. இது நம்மளோட சொல்யூஷன் தான் தெரியும்ப்பா. ஒய் ஈக்குவல் டு m ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ m ஈக்குவல் டு 1. அப்போ இ பவர் எக்ஸ் பிளஸ் பி இ பவர் மைனஸ் எக்ஸ், அவ்வளோதான். ஸோ ஒய் ஆஃப் ஒன் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டியூஷன் பண்ணால் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு சாரி y of 1 equal to 1, a e plus b e power minus 1 equal to 1, and y of 2 equal to some arbitrary value வச்சிருக்காங்க, ஒரு k ன்னு வச்சிருக்காங்க. அப்ப a plus sorry a e square plus b e power minus 2 equal to k. ஸோ அந்த ஆர்பிட்ரி வேல்யூ கூட நம்ம y of 2 போட்டால் நமக்கு என்ன கிடைக்கிறதுனாக்கா ஒரு ஆர்பிட்ரி வேல்யூ. ஸோ இது வேணா எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பு இல்லை. ஸோ இந்த ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணால் we can find the a and b. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? லைக் ஃபஸ்ட்டு நம்ம கேன்சலேஷன் பண்ணி தான் சால்வ் பண்ணது, வேறு வெளியே கிடையாது. ஜஸ்ட் பேசிக் கேன்சலேஷன் ஈக்குவேஷன்ஸ் தான். ஸோ சால்வ் பண்ணவங்களும் அடிச்சோன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இடம் மல்டிப்ளை பண்ணியிருப்போம். ஸோ ஏஇ ஸ்கொயர் ப்ளஸ் பிஇ ஈக்குவல் டு இ. செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே எடுத்துக்கோங்க, ஈக்குவல் டு k டைம்ஸ். ஸோ ரெண்டு இது நான் மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைச்சா இது கேன்சல் ஆகிடும். ஸோ பி ஈக்குவல் டு இ மைனஸ் இ ஸ்கொயர் ஈக்குவல் டு கே இ மைனஸ் கே. பட் இவ்வளோ ட்ரிக்கே நமக்கு தேவையில்லை. இது ஆக்சுவலாக சப்ஸ்டியூஷன் மூலமே பண்ணிக்கலாம். நம்ம ஏதாவது மிஸ் பண்ணுறோமான்னு தெரியலையே. டபுள் டேஷ் ஒன் இ பவர் மைனஸ் எக்ஸ் 2 முறை டிஃபரன்ஷியேட் பண்ணால் அதான் கிடச்சிருக்க போகுது. of 1 போட்டால் 1 கண்டிஷன்ஸ் பி சாட்டிஸ்ஃபைடு. ஸோ இந்த பக்கம் நான் இ பவர் எக்ஸ் மைனஸ் 1 எடுத்துக்கிறேன். இன்னொன்று எனக்கு என்ன வந்துருக்கணும், இ பவர் எக்ஸ் ப்ளஸ் 1 எதை போட்டிருந்தா நம்மளுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும். அவ்வளோ ஒன்று வந்து எக்ஸ் மைனஸ் 1, ஒன்று வந்து 1 மைனஸ் எக்ஸ். ஸோ எந்த மாதிரி நான் ஏ அண்ட் பியை சூஸ் பண்ணால் எனக்கு இது கிடச்சிருக்கும் ஆன்சர், அவ்வளோதான். ஒரு இடத்துல எனக்கு இ பவர் மைனஸ் 1 கிடச்சிருந்துருக்கணும். ஸோ இதை நீங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ண வேண்டியதான், வேறு எதுவும் கிடையாது. பட் வி கேன் ஃபைண்ட் த ஏ அண்ட் பி சப்ஸ்டியூஷன் பண்ணி ஆன்சர் பண்ண வேண்டியதான். இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு பி என்ன கிடச்சிருக்குனாக்கா இதை நீங்கள் இன்னும் எப்படி எழுதிக்கலான்னு பாருங்கள்.
ஈயை காமனாக வெளியே எடுத்துருங்க. பவர் வெளியே எடுத்துட்டு நம்ம ஈயால் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல நம்ம 1ன்னு கிடச்சிருக்கும், ரைட்டுங்களா? ஸோ பவர் -1. இப்போ 1 மைனஸ் பவர் -2. இதை நான் எப்படி எழுதிக்கலாம்னா, ஜஸ்ட் ஈயை மட்டும் வெளியே எடுத்து, அதாவது 1 மைனஸ் 1/e² ஈக்குவல் டு e மைனஸ் கே, ரைட்டுங்களா? அப்போ e² மைனஸ் 1 டிவைட் பை e² ஈக்குவல் டு e மைனஸ் கே. ஸோ இதை எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம பின்ற வேல்யூ அங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுவோம். சிமிலராக ஏக்கும் கண்டுபிடிச்சி ஏவை கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணுவோம். சப்ஸ்டியூஷன் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இது நம்ம இதை ஈக்குவலைஸாக எடுத்துக்கோங்க. பவர் x மைனஸ் 1 பவர் 1 மைனஸ் எக்ஸ். ஸோ இது ரெண்டு ஈக்குவல் எடுத்துட்டுனாக்கா அப்போ நான் ஏ அண்ட் பியோட வேல்யூ நான் என்ன சூஸ் பண்ணால் எனக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பவர் x மைனஸ் 1 பவர் x மைனஸ் 1 சூஸ் பண்ணுற மாதிரி ஏ அண்ட் பி. ஆனால் இதில் சப்ஸ்டியூஷன் பண்ணாவே நடக்கணும். ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கான்னு தெரியலையே. அப்படின்னா இதில் ரொம்ப டைம், ஒரு பார்ட் பி கொஸ்டினுக்கு இவ்வளோ டைம் நம்ம எடுத்துக்கூடாது. நம்ம ஏ அண்ட் பியில் என்ன இடத்துல எல்லாமே எக்ஸ்போனன்ஷியல் டைம் இருக்குது. ஸோ எக்ஸ்போனன்ஷியல் டைம் இருக்கும்போது நம்ம சால்வ் பண்ண ரொம்ப டைம் எடுத்துக்குது. ஸோ அவ்வளோ டைம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கரெக்டாக நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். பட் எதுங்க சப்ஸ்டியூஷன் பண்ணி பார்த்துருவோம். ஒரு இடத்துல ஏதாவது சப்ஸ்டியூஷன் மட்டும் தான் மிஸ்டேக் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் எனக்கு நம்ம. ஸோ இதுதான் என்னோட சொல்யூஷன், y டபுள் டேஷ் மைனஸ் ஒய். ஸோ பவர் எக்ஸ் மைனஸ் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் பவர் எக்ஸ் மைனஸ் 1 தான் கிடச்சிருக்க போகுது. மைனஸ் பவர் எக்ஸ் மைனஸ் 1. இந்த ஈக்குவேஷன் நான் வேறு ஏதாவது சப்ஸ்டியூஷன் பண்ணால் எனக்கு ஓகே இப்படி எடுத்துக்குவோம். எனக்கு அந்த ஆர்பிட்ரி நம்ம யூஸ் பண்ணோம், அதுதான் இங்கே தப்பு பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, அந்த ஆர்பிட்ரி நம்ம யூஸ் பண்ணிட்டா இன்னும் பெட்டர் ஆகிடும். ஓகேங்களா? ஏன்னா இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணனால எனக்கு இப்போ என்ன நடந்திருக்கணும், ஒய் ஆஃப் டூன்றது ஒரு ஆர்பிட்ரி வேல்யூ கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா? ஒய் ஆஃப் டூன்றது ஒரு ஆர்பிட்ரி வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ஆர்பிட்ரி வேல்யூவை எனக்கு இதில் போட்டால் இந்த கண்டிஷனில் எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்குங்களே, எஃப்ஒய் எனக்கு எஸ் இங்கே எக்ஸ் டைமே கிடையாது, ஜஸ்ட்டு ஒய் டைம் மட்டும்தான் இருக்குது. அப்போ என் ஐடியாஸஸ் படி எஃப் ஒய் டேஷ் என்ன போட்டோம்னா கம்பல்சரியாக 0, ரைட்டுங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷனில் டோ எஃப் டிவைடட் பை டோ ஒய் டேஷ் ஈக்குவல் டு 0 அட் எக்ஸ் ஈக்குவல் டு 2 கேசஸ். ஏன்னா இந்த இடத்துல ஆர்பிட்ரி வேல்யூனாக்கா அவன் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கான்ற மாதிரி அர்த்தம், ரைட்டுங்களா? அவன் ஃப்ரீஸ் பண்ணுறான்னா இந்த சென்ஸ். அப்போ எனக்கு இந்த எஃப் ஒய் டேஷில் போடாமல் எனக்கு என்ன நடந்திருக்குன்னா 0 கிடச்சிடும். அப்போ இதை சப்ஸ்டியூஷன் பண்ணால் ஒய் டேஷ் ஆஃப் 2 ப்ளஸ் ஒய் ஆஃப் 2 பண்ணும்போது எனக்கு என்ன கிடச்சுன்னா 0ன்னு கிடச்சிடும். ஒய் டேஷ் ஆஃப் 2 ப்ளஸ் ஒய் ஆஃப் 2 போட்டால் எனக்கு 0 கிடச்சிருக்கணும். ஸோ இந்த யூஸ் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். ஸோ நம்ம இது இவ்வளோ யோசிக்கவே தேவையில்லை. நாங்கள் ஆர்பிட்ரி நம்ம இப்படி சூஸ் பண்ணிக்கலாம். இது லைக் ரெஸ்ட் வேரியபிள் மாதிரி தான், ஓகேங்களா? ஸோ ரெஸ்ட் வேரியபிள்னும் போது நான் என்ன பண்ணிக்கலாம் சொல்கிறேன்னாக்கா, இது ஃப்ரீ வேரியபிள்ன்றதுனால இட்ஸ் லைக் ஏ ஃப்ரீ வேரியபிள். அதனால டோ எஃப் பை டோ ஒய் டேஷ் ஈக்குவல் டு 0 அட் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு 2 கேஸில். அப்படின்னா எனக்கு என்ன மீனிங்னாக்கா, fy டேஷ்ன்றது நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், 2y டேஷ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 0 ஆகிடும். எந்த பாயிண்ட்லனா அட் எக்ஸ் ஈக்குவல் டு 2. தட் மீன்ஸ் y டேஷ் ஆஃப் 2, இந்த இடத்துல 2 கேன்சல் பண்ணி y டேஷ் ஆஃப் 2 ப்ளஸ் y ஆஃப் 2 போட்டால் எனக்கு என்ன கிடச்சுன்னா 0 கிடச்சிருக்கணும். இப்போ இதை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஏதாவது ஒரு ரீசன் ஆனால் சிஎஸ்எல்ல போதும் பாருங்க, ஏதாவது ஒரு கண்டிஷன் நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணலைனாக்கா நம்ம டைம் எடுத்துகிட்டே போயிடுச்சு. இப்போ போன ப்ராப்ளத்தை நம்ம போடும்போது டைம் எடுத்துகிட்டே போச்சு. ஆனால் இவ்வளோ பெருசாக சால்வ் பண்ணாமல் இங்கேயே முடிஞ்சிருச்சு ஆன்சர். இதில் யூஸ் பண்ணுங்க. இப்போ இந்த ரெண்டு ப்ராப்ளத்தில் பவர் எக்ஸ் மைனஸ் 1 எனக்கு இது ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு கிடச்சிருக்கோனாக்கா பவர் எக்ஸ் மைனஸ் 1 தான் கிடச்சிருக்கும். நான் ஏன் இப்போ இது சப்ஸ்டியூஷன் டெக்னிக் தான். நம்மளோட ஆயிலர்ஸ் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது ரெண்டு ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணது பிகாஸ் ஆஃப் செகண்ட் டெரிவேட்டிவ். பட் இந்த ஈக்குவேஷன் நான் ஏன் யூஸ் பண்ணிக்கிறேன்னா, இப்போ இங்கே ஒரு டெரிவேட்டிவ் தான் இருக்குது, கண்டிப்பாக ஆல்டர்னேட்டிவ் சைன் வருவான். அப்போ நம்மளால் கொஞ்சம் ஈஸியாக எந்த இது வராதுன்றது நம்ம கேன்சலேஷன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஒய் டேஷ் ஆஃப் 2 இதான் ஒய் டேஷ் பவர் 1 ப்ளஸ் பவர் 1 இது ஈக்குவல் டு 0னா இது ஈக்குவல் டு 0 கிடையாது. ஸோ இந்த ஈக்குவேஷன் இது சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஸோ ஒய் டேஷ் ஆஃப் 2 ப்ளஸ் ஒய் ஆஃப் 2 ஈக்குவல் டு 0ன்னு பார்க்கலாம். இட்ஸ் நாட் ஈக்குவல் 0. இன்னொரு ஆப்ஷன் வந்துச்சுன்னா பவர் 1 மைனஸ் எக்ஸ்ன்னு இருந்துச்சு. இப்போ இதை நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணி பார்ப்போம். ஒய் டேஷ் ஆஃப் 2, ஸோ ஒய் டேஷ் ஆஃப் 2 ப்ளஸ் ஒய் ஆஃப் 2 சப்ஸ்டியூஷன் பண்ணி பார்த்தா எனக்கு என்ன கிடச்சுன்னா பவர் இது ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இது ஒய் டேஷ் பண்ணால் மைனஸ் பவர் 1 மைனஸ் எக்ஸ்ன்னு கிடச்சிருக்க போகிறோம். ஸோ மைனஸ் பவர் 1 பவர் மைனஸ் 1 ப்ளஸ் பவர் மைனஸ் 1 திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ என்னோட சி ஆப்ஷன் வருவோம், பி ஆப்ஷன் வராது, ஏ ஆப்ஷன் வராது. இப்போ பாருங்க, இதில் நான் ஏன் இங்கே ஸ்டாப் பண்ணன்றதை புரிஞ்சுக்கேன். இதை நான் கண்டினியூ பண்ணும்போது என்னோட ஏ அண்ட் பி எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ஷியல் போகுது. அது மூலமாக நம்ம கண்டுபிடிக்க முடியாதனா இல்லை, ஏ அண்ட் பியை கண்டுபிடிச்சி இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது வி கேன் ஃபைண்ட் த ஆன்சர்.
ஆனால் ப்ராப்ளம் என்னன்றதை புரிஞ்சுக்கிங்க. அந்த நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணுறச்ச நம்மளுக்கு ப்ராப்ளம் ரொம்ப பெருசாக போய்கிட்டே தான் இருக்குது தவிர ஒரு இடத்துல ஸ்டேஜில் ஸ்டாப் ஆகலை. அப்போ இந்த ஆர்பிட்ரி கண்டிஷன் அதுக்கப்புறம் தான் நோட்டே பண்ணேன். அப்போ ஆர்பிட்ரி கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணிட்டா இட்ஸ் மச் பெட்டர். ஸோ இவன் ஆர்பிட்டர்னா எனக்கு என்ன அர்த்தம்னா பி ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான். பி அந்த டெரிவேட்டிவ் பார்ட் ஹேவ் அ ஜீரோ. ஸோ அப்போ ஜீரோ நடக்கும் போது அந்த கண்டிஷன் யூஸ் பண்ணும்போது எந்த ஆப்ஷன் நம்ம சொல்ல முடியும். சப்போஸ் இந்த ஆயிலர்ஸ் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வந்துச்சுன்னா நமக்கு அங்கேயே வேலை முடிஞ்சிருக்கும். பட் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வராதனால கொஞ்சம் இழுத்துருச்சு வேலை. ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இங்கே எஃப் ஒய் டேஷ் மட்டும்தான் இருக்கான். எக்ஸ் டேமும் இல்லை, ஒய் டேமும் இல்லை. ஸோ எக்ஸ் டேமும் இல்லை, ஒய் டேம் இல்லைனாக்கா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய் டேஷ் மட்டும் இருக்குனாக்கா நம்மளோட சொல்யூஷன் என்ன சொல்லியிருக்கேன்னாக்கா ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பி. இதுதான் நம்மளோட சொல்யூஷன். ஸோ இண்டிபெண்ட் ஆஃப் ஒய் டேஷ் மட்டும் இருந்துச்சு, இன்டர்வல் ஓவர் எஃப் டேஷ் ஆஃப் ஒய் மட்டும் இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு யார் தான் எஃப் ஆஃப் ஒய் டேஷ் மட்டும் இருந்துச்சுன்னா உங்கள் சொல்யூஷன் யாருன்னா இவன் தான். இங்கே வந்து யூவில் கொடுத்துருக்காங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ ரெண்டு கண்டிஷன், யூ ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ, அதாவது ஒய் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ஒய் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்தா எனக்கு என்ன கிடச்சிருக்கும்ப்பா? ஸோ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோனா பியோட வேல்யூ எனக்கு என்ன ஆகிடும்னா ஜீரோன்னு ஆகிடும். இப்போ ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ், அவ்வளோதான். இப்போ இந்த கண்டிஷன் என்ன சொல்லனாக்கா 0 to 1 மேக்ஸிமம் எடுக்கும் போது எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ எடுக்கும்போது எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 1ன்னு கிடச்சிருக்கணும். ஸோ இதை நான் இப்போ நான் மேக்ஸிமம் இப்போ நான் இந்த எந்த வேல்யூ நான் சப்ஸ்டியூஷன் பண்ணால் வி கெட் த மேக்ஸிமம். சரி, u ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இதில் அவன் கேட்கறது என்ன கேட்டிருக்கான்னா இன்ஃப்ரீமம் தான் கேட்டிருக்கான்ப்பா. தி ஆஸ்கிங் ஃபார் இன்ஃப்ரீமம், அதாவது கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட். உங்களோட மினிமம் வேல்யூ தான் கேட்டிருக்கான், கிரேட்டஸ்ட் வேல்யூ. ஸோ மினிமம் வேல்யூன்றது நம்ம நார்மலாக எப்படி கண்டுபிடிக்கும்? அவன் இப்போ ஐ ஆஃப் யூ ஈக்குவல் டு யாருன்னு கேட்கல, ஐ ஆஃப் யூ யாருன்னு கேட்கல. அவன் கேட்டுறதுக்கு இந்த இன்டகிரேஷனுக்கு மினிமம் தான் எடுக்க சொன்னான், அதாவது எக்ஸ்ட்ரீமில் மினிமம் எடுக்க சொல்லியிருக்கான். ஸோ மினிமம்ன்றது நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? இந்த ஈக்குவேஷனோட மினிமம் யார் அப்படின்றது ஆல்சோ தே சூசிங் ஃபார் த மேக்ஸிமம்னா அவன் வந்து ஒரு கண்டிஷனாக கொடுக்கல. யூ ஆஃப் ஒன் ஈக்குவல் டு ஒன்னு கொடுக்க கிடையாது, அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. யூ ஆஃப் ஒன்னுன்ற ஒன்னும் கொடுக்கல, அவன் கொடுத்துருக்கிறது ஒரு மேக்ஸிமம் நாம மென்ஷன் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதில் சப்ஸ்டியூஷன் பண்ணணும். யூ ஆஃப் எனக்கு ஒன் பண்ணால் அப்போ நான் ஏவை நான் இப்படி தான் சூஸ் பண்ணியிருக்கணுங்க, ஒன்றுன்னு தான் சூஸ் பண்ணியிருக்கேன். வேறு வழி ஏதாவது இருக்குங்களான்னு பாருங்கள். மேக்ஸிமம் சூஸ் பண்ணுவோம், எனக்கு மேக்ஸிமம் வாலஸ் எடுக்கும், எனக்கு 1 கிடைக்கணும் அப்படின்னா நான் ஏவை எப்படி தான் சூஸ் பண்ணியிருப்பேன், 1 தான் சூஸ் பண்ணியிருப்பேன். இல்லை நீங்கள் நார்மலாக சால்வ் பண்ணி பாருங்கள். நம்ம என்ன பண்ணுவோம், கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிப்போம். கிரிட்டிக்கல் பாயிண்ட் இருந்தது யூ டேஷ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ யூ டேஷ் ஈக்குவல் ஜீரோனா ஏ ஈக்குவல் டு ஜீரோ வந்துடுது. ஸோ ஏ ஈக்குவல் டு ஜீரோனா யூ டேஷ்ன்றது இந்த இடத்துல உங்களுக்கு யாருன்னா ஏ. ஸோ ஏ ஈக்குவல் டு ஜீரோ, கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்போ இருந்தால் ஃப்ரீ வேரியபிள் மாதிரி ஆகிடுது. இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் போகணும். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் தே கேன் ஃபைண்ட் த மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ இதை நான் மேக்ஸிமம் எடுத்தேன்னா எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 1 கிடச்சிருக்குன்னு நான் சொல்லிட்டான். ஸோ மாடலஸ் ஆஃப் யூ ஈக்குவல் டு 1, 0 to 1 எந்த வேல்யூ எடுத்தாலும் அப்போ நான் ஏவை என்னன்னா சூஸ் பண்ணியிருக்கேன்னா 1 மட்டும் தான் சூஸ் பண்ணியிருப்பேன். தட் வில் பி ஃபைன்சபிள். அவ்வளோதான் இதோட இன்ஃபினிமம் வேல்யூ. சுப்ரீமம் இன்ஃபினிமோட கான்செப்ட் தான் இங்கே வருதில்லை. ஏன்னா இங்கே சுப்ரீமம் இன்ஃபினிமம் நம்ம அந்த மேக்ஸிமம் மினிமத்தை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஐடியாஸஸ். இப்போ இங்கே பாருங்க, அனதர் கொஸ்டின். இந்த இடத்துல இன்டகிரேஷன் கொடுத்தோம்னா இந்த இடத்துல அவன் என்ன தான் கேட்குறான்னா மேக்ஸிமம் மினிமம் தான் கேட்குறான், மற்றபடி வேறு எதுவும் கேட்கல. ஸோ எக்ஸ்ட்ரீமில் பர்டிகுலராக அவன் என்ன மென்ஷன் பண்ணுறான்னா மேக்ஸிமம் யார் மினிமம் யாருன்றதை மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இங்கே இப்போ ஃபங்க்ஷனுக்குள்ளார எனக்கு எஃப்ன்றது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இ பவர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம அதாவது நார்மலாக ஒய் எடுத்துருக்கோம், நான் அதே நோட்டேஷன் வச்சுருக்கேன். அவங்க என்ன சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா யூன்னு ஒரு நோட்டேஷன் கொடுத்துருக்காங்க, மற்றபடி எதுவும் கிடையாது. இப்போ இது வந்து இன்ஃபினிமத்தை உங்களுக்கு அட்டைன் பண்ணணுமா? எனக்கு யூ ஆஃப் ஜீரோ போட்டால் அதாவது யூ ஸ்கொயர்ன்னு இருக்கு. எனக்கு எஃப்ஒய் அதாவது எஃப்யூ மைனஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் எஃப் ஒய் டேஷ் ஈக்குவல் டு எஃப் யூ டேஷ் ஈக்குவல் டு ஜீரோ. இங்கே எஃப் யூ டேஷே இல்லை, ரைட்டுங்களா? இப்போ நான் எஃப் யூ பண்ணால் இதை யூவை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன கிடச்சிருக்கணுங்க, ஜீரோன்னு கிடச்சிருக்கணும். ஏன்னா மற்ற எந்த டைம் இல்லைல்ல, எஃப்ஒய் மட்டும் தானே இருக்குது, இந்த டைம் நம்மளுக்கு இல்லை. ஸோ இதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணி ஜீரோ வந்துச்சுன்னா இந்த டைம் அப்போ எனக்கு யாராக தான் இருந்திருக்கணும், இட் ஹாவ் த கான்ஸ்டன்ட் தவிர எனக்கு வேறு சான்ஸே இல்லை, ரைட்டுங்களா? இப்போ அவன் என்ன சொல்லியிருக்கான்னா யூ ஆஃப் ஜீரோன்றது 1, யூ ஆஃப் ஜீரோன்றது 0, யூ ஆஃப் 1 போட்டாலும் 0ன்னு சொல்கிறான். அப்போ இ பவர் இது 0ன்னு எடுத்துக்கிட்டா எனக்கு என்ன கிடச்சிருக்குனாக்கா சியோட வேல்யூ 1. அப்போ நான் ஈவன் தான் 1ன்ற கேஸில் போட்டாலும் சியோட வேல்யூ எனக்கு என்ன 1. இல்லை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்னாக்கா மைனஸ் யூ ஸ்கொயர் லாக் ஆஃப் சி. லாக் 0வோட வேல்யூ உங்களுக்கு தெரியுமா? சின்றது நான் 0 எடுத்து இப்போ எனக்கு என்னன்னா நான் சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் கூட வச்சுக்கோங்க. சியோட வேல்யூ 2 கண்டிஷன்ஸ் இருக்கான். ஸோ இங்கே உங்களால் எக்ஸ்ட்ரீமம் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா பாருங்க. 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். யூ ஆஃப் 0 ஈக்குவல் 0 சாட்டிஸ்ஃபை பண்ணணும், யூ ஆஃப் 1 ஈக்குவல் டு
ஜீரோன்றதையும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ 2 கண்டிஷன் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல 2 கண்டிஷன் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுவானா, u of 0 equal to 0. இட் இஸ் பாசிபிள் u of 0 equal to 0 வச்சுன்னா log of c equal to 0ன்றது உங்களுக்கு எப்போ நடந்திருக்கும்? c நான் 1ன்னு சூஸ் பண்ணுவோம், ஓகே, log 1 0, ஃபைன். இது நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. அடுத்து எனக்கு என்னது, u of 1 போட்டால் எனக்கு 0 கிடச்சிருக்கணும். அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சது, 0 equal to u of 1. u of 1 போட்டிருந்தாலும் என்ன கிடைச்சா 0 கிடைச்சுன்னா இந்த கண்டிஷன் நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ தேர் இஸ் நோ எக்ஸ்ட்ரீமல் பாயிண்ட். எனக்கு கொடுத்துருக்கூடிய பவுண்டரி கண்டிஷன் சேர்த்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் u dash ஸ்கொயர் கொடுத்துருந்தாங்க, ஜஸ்ட் u தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு கூட we can find the solution. So there is no maximum minimum. Again, problem தான், direct problem தான். So fy minus d by dx of fy dash equal to 0. So fy dash எனக்கு என்ன fy பண்ணும்போது என்ன கிடைச்சிருன்னா 2 கிடைச்சிருக்க போது minus d by dx of fy dash பண்ணும்போது 2y dash equal to 0. So எனக்கு 2 cancel ஆகிடுவோம். So y double dash 1 minus is equal to 0. So y double dash equal to 1. So என்னோட சொல்யூஷன் கிடைச்சிருக்க போறாங்க, y dash equal to ஃபர்ஸ்ட் ஒரு கான்ஸ்டன்ட் கிடைச்சிருந்திருக்கும், ஒரு ax plus b கிடைச்சிருந்திருக்கும். ஒரு டைம் நான் இன்டெகிரேட் பண்ணுவேன், இன்டெகிரேட் பண்ணாக்கா x plus a அப்படின்னு கிடைச்சிருக்க போகிறோம். இதை நான் இன்னொரு டைம் இன்டெகிரேட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்க போகுதுங்க, y equal to x square by 2 plus ax plus bன்னு கிடைச்சிருக்க போகுது. இதுதான் நம்மளோட சொல்யூஷன். பவுண்டரி கண்டிஷன் சப்ஸ்டியூஷன் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சிக்க வேண்டியது. அப்போ y of 0 நான் போட்டால் கிடைச்சிருக்கணும்ப்பா, 0ன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா b ஓட வேல்யூ எனக்கு நான் ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிடும். ஸோ y of 1 எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 1 சொல்லியிருக்காங்க. ஸோ 1/2 plus a plus 0 equal to 1. ஸோ ஏவோட வேல்யூ என்ன கிடையாது, 1 minus 1/2 is 1/2 only. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்குனாக்கா y equal to x square by 2 plus 1/2x plus 0. That's it. ஸோ இதுதான் உங்களோட y. இப்போ இந்த y எடுத்துகிட்டு போயிட்டு இதில் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க, that will be enough. ஏன்னா அவன் இன்ஃப்ரீமம் யாருன்னு கேட்குறான் அகைன். ஸோ இன்ஃப்ரீமம்னா எனக்கு பர்டிகுலராக நம்ம அந்த ஒய்ன்றது நம்ம யாரும் ஸ்பெசிஃபிக்காக, இதுதான் நம்மளோட ஒய், ஓகேங்களா. இப்போ இப்போ ஒய் என்ன தெரிஞ்சிருச்சு, இன்ஃப்ரீமம்ன்றது எனக்கு என்ன, இன்ஃப்ரீமம்ன்றது கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டுங்க, சுப்ரீம்ன்றது லீஸ்ட் அப்பர் பவுண்ட், ரைட்டுங்களா. ஸோ இப்போ நான் இதுக்கு கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் எந்த மாதிரி நான் ஃபைண்ட் பண்ணுவேன், அவ்வளோதான் கொஸ்டின். ஸோ கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டு அப்படின்னா நான் அர்த்தம்னா மினிமத்தை கண்டுபிடிக்கணும், வேற ஒன்றும் பெரிய விஷயம்லாம் எதுவும் கிடையாது. ஸோ மினிமத்தை கண்டுபிடிக்கணும். எப்படி நம்ம மினிமம் கண்டுபிடிக்கலாம், இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணால் இதான் என்னோட சொல்யூஷன் தெரிஞ்சு போச்சு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் டேரெக்டாக சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். அதாவது இந்த ஒய் ஜே ஆஃப் ஒய்க்கு நாட் ஒய்க்கு அவன் மினிமம் கேட்கல. ஜஸ்ட் ரிப்பீட் தட், ஒய்க்கு மேக்ஸிமம் மினிமம் அவன் கேட்க கிடையாது. யாருக்கு மினிமம் மேக்ஸிமம் மினிமம் கேட்டிருக்கான்னா ஜே ஆஃப் ஒய்க்கு. அப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயும் சப்ஸ்டியூஷன் பண்ணால் ஜே ஆஃப் ஒய்லையும் சப்ஸ்டியூஷன் பண்ணணும். இன்டர்வல் ஒரு 0 to 1 எனக்கு என்ன கொடுத்துருக்கீங்க, எக்ஸ். இது எப்படி இப்போ எழுதிக்கலாம், 1/2 கூட காமன் எடுத்துட்டு எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் டிவைட் பை 2ன்னு எழுதிக்கலாம், எக்ஸ் கூட வெளியே எடுத்துக்கலாம், ரைட்டுங்களா. ஸோ அவன் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க, இப்போ ஒய் டேஷ் ஸ்கொயர், இது ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இது ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் கிடைச்சிருக்கு. ஏன்னா ஜே ஆஃப் ஒய்ல தான் கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணா, ஜஸ்ட் ரிப்பீட் தட், ஜே ஆஃப் ஒய்ல சப்ஸ்டியூஷன் பண்ணி தான் ஆன்சர் பண்ணணும். ஸோ ஒய் டேஷ் ஸ்கொயர், ஸோ இது முதல்ல ஒய் டேஷ் பண்ணான்னு கிடைச்சிருக்கணும், எக்ஸ் பிளஸ் 1/2ன்னு கிடைச்சிருக்கும். ஸோ எக்ஸ் பிளஸ் 1/2 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2y, 2 times x square plus x divided by 2 into dx. இதை தான் நான் இன்டெகிரேட் பண்ணணும். இப்போ நான் இதை இன்டெகிரேட் பண்ணி தான் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்க, x plus 1/2 whole cube divided by 3, இந்த 2 கேன்சல் பண்ணிக்கிங்க. ஸோ x cube divided by 3 plus x square by 2. ஸோ இதோட அப்பர் லிமிட் லோயர் லிமிட்னா 0 to 1. இது எனக்கு ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூ தான், ரைட்டுங்களா. நம்ம இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம், இதை இன்டெகிரேஷன் பண்ணிச்சா அந்த எக்ஸாக்ட் வேல்யூ, ஏன்னா ஜேஎஃப்ன்றது ஒரு பர்டிகுலர் வேல்யூ தான் கிடைச்சிரும். அது நம்ம டேரெக்டாக சப்ஸ்டியூஷன் பண்ணுவேன். அந்த இன்டெகிரேஷனோட வேல்யூ எனக்கு யாருன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. ஸோ அப்பர் லிமிட் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க, லோயர் லிமிட் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்க, பண்ண என்ன கிடைச்சிருக்கும்ப்பா. ஸோ இந்த இடத்துல ஒரு 1 கிடச்சி சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம். அப்படின்னா 3/2 ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடச்சுன்னா 27 divided by 8 கிடச்சிருக்கும். 8ஓட இந்த 3 மல்டிப்ளை பண்ணியிருப்போம். ஸோ 24 கிடச்சிருந்துருப்போம். ஸோ இங்கே டிவைட் பண்ணும்போது 1/3 + 1/2, ரைட்டுங்களா. ஸோ மைனஸ் இந்த 0 சப்ஸ்டியூஷன் பண்ணுவோம், இது ரெண்டுத்துலையும் 0 ஆகிடும். பட் இங்கே என்ன கிடச்சிருக்குனாக்கா ஒரு -1/24 கிடச்சிருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் சம் பண்ணுங்க, தட் வில் பி எனஃப். ஸோ இதை சம் பண்ண உங்களுக்கு கிடச்சிருக்கு, இது ஒரு 26 divided by 24. இது ரெண்டு இது பண்ணிக்கிங்க, இதையும் நம்ம பண்ணிக்கிட்டா என்ன கிடச்சிருக்கும்ப்பா, 24னா 26 +
2 3னா 5/6 கரெக்ட்டுங்களா? ஸோ இது ரெண்டையும் சம் பண்ணுங்க. சம் பண்ணால் உங்களோட ஆன்சர் தான். தட் வில் பி ஆன்சர். தட்ஸ் இட். அவ்வளோதான். இதுதான் கான்செப்ட். வேறு இல்லை. நமக்கு இது சம் பண்ணால் வேலை முடிஞ்சு போச்சு. இது சம் பண்ண ஆனால் இங்கே எது ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தால் தான் நம்ம மினிமம் டிஃபரன்ஷியேஷன் எடுத்து எல்லாம் பண்ண போகிறோம். இங்கே நம்ம டிஃபரன்ஷியேஷன் எடுத்து எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ டேரெக்டாகவே பண்ணிக்கலாம். ஸோ 46/24 இப்போ 23/12 கிடச்சிருக்கா போகுது. இது சால்விங் ப்ராசஸ் மட்டும்தான். கரெக்டாக பண்ணிட்டோமா? ஆன்சர் வந்து 23/12. சால்வ் பண்ணக்கூடிய விஷயம் மட்டும்தான். நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா பேசிக் டிஃபரன்ஷியேஷன், பேசிக் இன்டகிரேஷன் நடக்கும். அதை தாண்டி இங்கே ஒன்றும் பெருசாக கிடையாது. ஆனால் கொஞ்சம் வேகமாக சால்வ் பண்ணணும். ஐடியா ஈஸி, பட் நம்ம சால்விங் ப்ராசஸை முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வேகப்படுத்திக்கிறது பெட்டர். இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு அப்படி பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இங்கேயுமே y dash ஸ்கொயர் மட்டும்தான் கொடுத்துருக்கான். ஸோ y dash ஸ்கொயர் கொடுத்துட்டாவே நம்ம யார் தான் சொல்யூஷன் சொல்லியிருக்கோம், y = ax + b. அதை நம்ம ஒரு டைம் யூஸ் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான். இப்போ y of 0 போட்டால் 0 அப்படின்னா எனக்கு கம்பல்சரியாக b ஓட வேல்யூ எனக்கு என்னன்னு கிடச்சிடுவாங்க, 0ன்னு கிடச்சிரும். அடுத்தது y of 2 போட்டாலும் 0. ஸோ y of 2 போட்டால் எனக்கு அர்த்தம் a 2 டைம்ஸ் a = 0. அப்போ a ஓட வேல்யூ எனக்கு 0. அப்படின்னா y எனக்கு என்ன கிடச்சிருக்க போகிறோம், 0. அதாவது யூனிக் சொல்யூஷன், அது வில் பி கார்னர் பாயிண்ட். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 0,0 அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுதான். எனக்கு 0,0 எனக்கு சொல்யூஷன் கிடச்சிருச்சு. ஸோ ஒன் மோர் கொஸ்டின். எக்ஸ் ஸ்டார் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா x² of t + x.² of t கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம நார்மலாக சொல்ல போனால் நம்ம நார்மல் நோட்டேஷன் கூட எடுத்துங்க. இன்டர்வல் 0 to 1 y² + y'². அவ்வளோதான். இதுதான் கொடுத்துருக்கூடிய கொஸ்டின், வேறு எதுவும் கிடையாது. இப்போ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணால் உங்களுக்கு நாங்கள் this is also independent of x. அப்போ நம்ம டேரெக்டாகவும் சால்வ் பண்ணலாம். இல்லை நான் யாரை யூஸ் பண்ணிக்குவேன், fy minus சப்ஸ்டியூஷன் பண்ணுவேன். fy minus d/dx of fy' = 0. நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணால் என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள். fy பண்ணும்போது என்ன கிடச்சிருக்கும், 2y minus d/dx of fy' 2y' = இந்த ப்ராப்ளத்தை நிறைய முறை கேட்டிருக்காங்க. ஆனால் வேறு வேறு விதமாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஸோ அப்போ நம்மளாம் கிடச்சிருக்க போது y" minus y = 0. ஸோ என் சொல்யூஷன் எனக்கு என்ன, இப்போ y = c or a e power x plus b e power minus x. அவ்வளோதான் சொல்யூஷன். இப்போ இந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன் சொல்லி கவனிங்க. x of 0 அதாவது y of 0 = 0. ஸோ y of 0 = 0ன்னு எடுத்துக்கிட்டா எனக்கு என்ன கிடச்சிருக்க போகுது, a plus b = 0. அவ்வளோதான். இப்போ y of 1 = 0 அப்படின்னு எடுத்து y of 1 = 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கிடச்சிருக்க போகுது, ae plus b e power minus 1 = 1ன்னு கொடுத்துருக்க போகிறாங்க. ஸோ இப்போ நான் இதில் நான் ஈயால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ ae plus b = 0. இந்த ஈக்குவேஷன் அப்படியே வச்சுக்கிறேன். b/e = 1. ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடச்சிருக்க போது, b காமனாக எடுத்திருப்பேன். e minus 1/e = -1. அப்போ b ஓட வேல்யூ எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா -e. ஆனால் இந்த இடத்துல வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம இதேமாரி கொஸ்டின் நம்ம முன்னாடி சால்வ் பண்ணோம். அங்கே என்ன கொடுத்தாங்க, ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க, எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதனால் நம்மளால் கொஞ்சம் சப்ஸ்டியூஷன் மூலமாக பண்ணிட்டோம். பட் இந்த இடத்துல வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வேறு வழியே கிடையாது. நம்ம என்ன தான் பண்ணியிருக்கோம்னா சால்வ் பண்ணி தான் ஆன்சர் பண்ணி ஆகணும். ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்க போகுதுப்பா, இது ஒரு e² கிடச்சிருக்கோம்னா e² - 1. அப்போ அதை கீழே கொண்டு போயிருப்பீங்க. கீழே டினாமினேட்டர் ஒரு e இருந்திருக்கும். ஸோ இது உங்களோட b ஓட வேல்யூ. ஸோ இதை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷனாக சொல்லுதுன்னா a plus b = 0. அப்போ a = -b. அப்போ a ஓட வேல்யூ உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா e/e² - 1. a ஓட வேல்யூ தெரிஞ்சிச்சு, b ஓட வேல்யூ தெரிஞ்சிச்சு, you can substitute. அப்போ y = e/e² - 1 e power x plus b times bன்றது எனக்கு என்னன்னா -e/e² - 1 e power - x. இது வந்து yன்றது எக்ஸாக்ட் சொல்யூஷன். அவன் என்ன கேட்டிருக்கான்னா y of 1/2ன்றது யாருன்னு கேட்டிருக்கான். அப்போ நான் அகைன் இது வந்து y of x. எக்ஸுக்கு பதிலாக நான் ஃபைனலாக நான் சப்ஸ்டியூஷன் பண்ண முடிஞ்சு போச்சுன்னா y of 1/2 சப்ஸ்டியூஷன் பண்ணணும். ஸோ e/e² - 1 e power 1/2 minus e/e² - 1 e power -1/2. அப்போ இது வந்து நான் காமனாக யார் எடுத்துக்கணும்னாக்கா e² - 1 வெளியே எடுத்துடுவேன். ரைட்டுங்களா? e கூட வெளியே எடுத்துடலாம். ஸோ e power 1/2 minus e power -1/2. வேறு எதுவும் கிடையாது. ஸோ அதை வேண்டியது நம்ம சம் பண்ணணும். இது அகெயின் இதை எப்படி நீங்கள் பார்க்கலாம்னா 1//ன்னு பார்த்துருப்பீங்க. 1/e power 1/2ன்னு பார்க்கலாம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கேன் ஃபைண்ட் த ஆன்சர். இதில் ஸோ ஐடியா இதுதான். ஸோ இது நீங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கும். சாரி, யா. ஸோ e/e² - 1ன்னு ஒருத்தவங்க இருந்திருப்பான். ஸோ நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கிடச்சிருக்குனாக்கா
கிராஸ் மல்டிப்ளை பண்ணுற கிடச்ச 1/eன்னு கிடச்சிருக்கும். ஸோ இது e பவர் 1/2 e பவர் 2 eன்னு கிடச்சிருந்துருக்கும். இப்போ ஃபைனலாக உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் e டிவைடட் பை எழுதுங்க e டிவைடட் பை e மைனஸ் 1 டிவைடட் பை e பவர் 1/2, அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் e. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? கீழே கூடிய டைம் வந்து e மைனஸ் 1 இன்ட்டு e ப்ளஸ் 1 எழுதிக்குவோம். ஸோ இது எதுவும் கேன்சல் ஆகிடும். இந்த e எப்படி எழுதிக்கலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் e இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இன்னு எழுதிக்கலாம். ஸோ இது கேன்சல் ஆகிட போகுது. ஸோ பேலன்ஸ் ஒன்று கிடைச்சா ஸ்கொயர் ரூட் ஆஃப் e டிவைடட் பை e ப்ளஸ் 1. ஸோ அவன் கொடுத்துருக்கூடிய ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் எழுதிக்கிறோம். ஸ்கொயர் ரூட் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு அப் டு 2019 வரைக்கும் இருக்கக்கூடிய பார்ட் பி கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ பேலன்ஸ் இன்னும் ஒரு 5 years இருக்குது, 20 அப் டு 24 வரைக்கும். ஓகேங்களா? அந்த கொஷின் நான் பார்ட் 2 வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தது வெறும் பார்ட் பியோட கொஷின்ஸ் மட்டும்தான் அப் டு 2019. ஸோ இது இல்லாமல் பார்ட் சியோட கொஷின்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மொத்த வீடியோலையும் கவனிச்சிங்கன்னா மெயினான ஃபார்ம்லான்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 மெயினான ஃபார்ம்லா மட்டும்தான். வேறு நம்ம பெருசாக யூஸ் பண்ணுறது ஆயிலர்ஸ் ஈக்குவேஷன் தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் ஒரு ஆர்பிட்ரரி கண்டிஷன் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு தியரி கொடுத்தேன். ஸோ மற்றபடி இந்த 2 ஈக்குவேஷன் தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணிட்டு நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ இதுக்கப்புறம் கூட கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் தியரியை ஃபாலோ பண்ணுங்கள். தியரியை ஃபாலோ பண்ணிட்டு ஐடியாவை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஈஸியாக இருக்கும், பெட்டராக இருக்கும். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. நம்ம சேனலில் இது இல்லாமல் இதை பேஸ் பண்ணி சிஎஸ்ஆர் அண்ட் பிஜிடிஆருக்கு நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ சேனலோட வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு பெட்டராக இருக்கும். மேக்ஸ் நம்ம ப்ரொஃபஸர் அகாடமி மேக்ஸ் வீடியோ, மேக்ஸ் சேனல் அஸ் வெல் அஸ் ப்ரொஃபஸர் அகாடமி சேனல் ரெண்டுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.